ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் எப்படி டிசைன்லாம் பண்ணலாம், எந்த டைமில் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணலாம், அது எப்படி நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ பிஃபோர் தட் ஐ வில் கிவ் மை லிட்டில் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மை கம்பெனி. ஒன் செகண்ட். ஓகே, என் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல்ல? Yes, sir. Yes, sir. ஓகே, தேங்க்யூ. Okay, so this is my profile, as you know. This is my LinkedIn profile. So I have been working as a full stack corporate trainer, Java, Python, Node.js, backend as well. So my எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்துட்டு I used to take a training actually. This is my kind of another job actually here. So I was in Bangalore, now currently in Chennai actually here. So this is my LinkedIn profile. LinkedIn we used to discuss about the technical things and all these things. Main technical post மட்டும் தான் என்னோடதுல இருக்கும். Next வந்து we have one corporate academy called Hackforge Academy ஆக்சுவலாக. ஸோ இதில் ரெகுலராக நாங்கள் வந்து டெய்லியுமே போஸ்ட் போட்டே இருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் பண்ண டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ், டெக்னிக்கல் போஸ்ட்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் வி ஹவ் டன் ஆக்சுவலி ஹியர். ஸோ ரியாக்ட் பற்றியோ ஜாவா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஃபாலோ திஸ் Hackforge Academy which is in LinkedIn, Instagram, everywhere. நான் இதோட பற்றி லிங்க் வந்து நான் at the end of the லிங்க் கொடுக்குறேன். ஸோ டெய்லி நாங்கள் இதை போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஒன் மோர் திங். Fine, so let's go for the deck. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மெயின் மோட்டோ இஸ் அபவுட் சிஸ்டம் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன் ஆக்சுவலி ஹியர். ஸோ இதில் மெயினாக இருக்கிற 3 கேட்டகரி அப்படிங்கிறது ER டயக்ராம், UML டயக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ER டயக்ராமும் அந்த UML டயக்ராம் தான். ஸோ இந்த டயக்ராம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகேவா? இது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. பட் ஹவவர் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எப்படி உங்கள் ப்ராஜெக்ட்டை டிசைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை வச்சு எப்படி நம்ம இந்த டயக்ராம் க்ரியேட் பண்ணுறது, இந்த டயக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ டூல்ஸ் என்னென்ன இருக்குது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக. ப்ளஸ் வந்து இந்த டயக்ராமில் என்னென்ன என்டிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்றா பார்ப்போம் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரோட்டோடைப் ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ப்ரோட்டோடைப் டிசைன் பண்ணிட்டு இதை டெவலப் பண்ணும்போது ஏதாவது சேஞ்ச் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ் அதுக்கான ப்ராப்பரான அந்த நம்ம வி ஹவ் டு கெட் த பெர்மிஷன் ஃப்ரம் த கிளைண்ட்ஸ். அது டிசைன் பண்ணது யாரோ அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் இட். பட் ஹவவர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறது 19% கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா டிசைன் பண்ணுறவங்க அந்த ஐடியாவில் இருப்பாங்க. ரொம்ப ரேராக ஒரு சில டைமில் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் வி கேன் கோ ஃபார் த சேஞ்ச் ஆக்சுவலி ஹியர். ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி, சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் அவர் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ எப்படி இன்ஜினியர்ஸ் வந்து பில்டிங் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன், நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கோ அதே போல் தான் இந்த ஒரு ப்ரோட்டோடைப்பான இந்த சிஸ்டம் டிசைன் ஆக்சுவலி ஹியர். ஓகே, ஸோ ஒய் சிஸ்டம் டிசைன் இஸ் நீடட் ஆக்சுவலி ஹியர். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எதுக்காக தேவைப்படுது. நீங்கள் சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு தேவையே கிடையாது ஆக்சுவலாக. ஓகேவா? நீங்கள் சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு நார்மலாக நம்ம டேரெக்டாகவே கோட் எழுதிட்டு ரன் பண்ணிட்டு போயிடலாம். பட் நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ வித்தவுட் சிஸ்டம் டிசைன் லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் பிகம் மெஸ்ஸி அண்ட் டிஃபிகல்ட் டு மேனேஜ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் டிசைன், இ-காமர்ஸ் அப்ளிகேஷன், ஆன்லைன் கம்பைலர், இது நாங்கள் ரீசெண்டாக பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் மென்ஷனிங். அண்ட் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைன் என்ஷூர்ஸ் எவ்ரி திங் கனெக்ட்ஸ் ப்ராப்பர்லி ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? இந்த எண்டில் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த சிஸ்டம் டிசைன் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் பண்ணதுனால என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ணி கட்டுறது காட்டுறோம் நாங்கள் ஆக்சுவலி. Okay, so what is the advantage of using the system design actually here? So it will improve the performance. Okay வா? So what is meaning by performance? இப்போ நீங்கள் சிஸ்டம் டிசைன் பண்ணும்போதே உங்கள் சாஃப்ட்வேருக்கு கேட்ச் வேணுமா, இல்லை டேட்டாபேஸ் எப்படி டிசைன் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து எப்படி டேட்டா லோட் ஆகணும், எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு இமேஜின் how it goes to all these things. இதை நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா
இன்பிட்வீனில் நீங்கள் டேட்டா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல கிச்சன் இருக்கணும், இந்த இதில் பெட்ரூம் இருக்கணும், ஹால் இருக்கணும், இங்கே என்ட்ரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். பட் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக திடீர்னு எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டு இந்த இடத்துல எனக்கு அது வேணும், அந்த இடத்துல அது வேணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி. அதே போல் தான் இதுலேயுமே நீங்கள் கரெக்டாக ஃப்ளோ பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வுட் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் த ஃப்ளோ கம்ஸ் அண்ட் ஆல் தி திங்ஸ். இது இல்லாமல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இடத்துல பிரச்சனை வரும் ஆக்சுவலாக. ஸோ மேக்ஸ் அப்ளிகேஷன் ஸ்கேலபிள். ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்கேலபிள்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம் ஆக்சுவலி. இந்த ஸ்கேலபிள் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த ஸ்கேலபிள் ஆக்சுவலி. ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம அப்படியே டெவலப் பண்ணிட்டு அப்படி விட்டுற மாட்டோம். அது எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது நம்ம கேட்குறது அந்த ஸ்கேலபிள் அப்படிங்கிறது. விச் மீன்ஸ் இன்றைக்கி என்னோடய அப்ளிகேஷனில் 100 யூசர்ஸ் இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் மந்தில் நெக்ஸ்ட் இயரில் என்னோடய இதில் வந்து 10,000 யூசர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது 1 மில்லியன் யூசர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் என்னோடய அப்ளிகேஷன் வரும்போது என்னோடய அப்ளிகேஷன் டெவலப் ஆகுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. புரியுதா? இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, அதில் வந்து எனக்கு 100 யூசர் தான் இருக்காங்க. ஆனால் நாளைக்கு எனக்கு 10,000 கூட வரலாம், அதுக்கப்புறம் எனக்கு 1 மில்லியன் கூட வரலாம். பட் இந்த மாதிரி ரேஞ்சில் வரும்போது என்னோடய அப்ளிகேஷன் ரெடியாக இருக்கா அப்படிங்கிறது இந்த ஸ்கேலபிளாக இருக்கணும் ஆக்சுவலி. இது ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, யூடியூப் எடுத்துக்கோங்க, எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எழுதுன்னு சொல்லி எடுத்துருப்பாங்க. பட் ஆர்கிடெக்சர் கரெக்டாக இருக்கும்போது தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஆர்கிடெக்சர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ டீம் கொலாபரேஷன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி ஹியர். ஸோ வாட்ஸ் மீன் பை டீம்ஸ் கொலாபரேஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டீமில் இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஸ்டார்ட்டப்பாக இருக்கேன், என் 2 பேர் 3 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைன். இதே வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் இயரில் எனக்கு ஒரு 10 பேர் 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க என்னோடய டீமில் அப்படின்னா அப்போ இந்த சிஸ்டம் ஆர்கிடெக்சர் வச்சு தான் நம்மளால் ஈஸியாக வந்து we can help them to understand and they can able to scale the project. இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் இந்த சிஸ்டம் டிசைன் கான்செப்ட் இல்லாமல் இந்த டீம்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப டைம் ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும் ஆக்சுவலாக. புரியுதா? ஸோ சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் ஃபார் டிசைனிங் த அப்ளிகேஷன். இது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் அப்ளிகேஷனை ஸ்கேல் பண்ணுறதும் சரி, உங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது யாராவது புதுசாக வராங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே இட் வுட் பி யூஸ்ஃபுல் தி சிஸ்டம் டிசைன் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது இதில் இந்த இடத்துல இல்லை உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது டாபிக் அந்த மாதிரி ஏதாவது ஆக்சுவலாக எனி ஐடியா? சும்மா ஜஸ்ட் யூ கேன் ஆஸ்க் நோ வாட் எவர் த கொஸ்டின்ஸ், வாட் எவர் த டவுட்ஸ் யூ ஹேவ், எனிதிங். ஆல் கிளியர்? ஓகே ஃபைன். நான் அதுக்கப்புறம் நானே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இப்போ இதில் ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் டிசைன் தேவைப்படுமா, இல்லை .NETக்கு மட்டும் தேவைப்படுமா, இல்லை பைத்தான் மட்டும் தேவைப்படுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்? எனி ஐடியா? anyone can tell like where we can apply the system design? இந்த பர்டிகுலர் கான்செப்ட் மட்டும் அப்ளை பண்ணலாமா, இல்லை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாமா? ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, ஃபார் ஆல் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபார் ஆல் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. எஸ். எனி அதர்? விஷ்ணுங்கிற பையன் ஆல் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கான். ஓகே, எஸ். எனி அதர்? ஆல் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, சூப்பர். இங்கே இருக்க 42 பீப்புளில் 2 பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா ஆக்சுவலி? யா. எனி அதர்? I'm expecting at least minimum 10. Okay. See, நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்களாம் ஃப்ரெஷராக இருக்கீங்க. ஓகே, கிருபாகரன். ஓகே, ஃபைன். இலக்கியா. ஓகே, சூப்பர். ஆல் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ சார். ஆர்கிடெக்சர் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கங்கெல்லாம் சிஸ்டம் டிசைன் வேணும். ஓகே, யா. கீர்த்தனா இஸ் கரெக்ட் ஆக்சுவலி. ஃபைன். ஓகே, எஸ். யா. எனி அதர் ஆன்சர்ஸ்? பி இன்ட்ராக்டிவ் ஆக்சுவலி. ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கிறனால உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் ஆக்சுவலி. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம ஃபீல்டில் வந்து யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க தான் ஷைன் பண்ண முடியும். நீங்கள் டேலண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறனால யூ கான்ட் ஏபிள் டு ஷைன் ஆக்சுவலி ஹியர். ஸோ யூ ஹேவ் டு பி எக்ஸ்பிரஸ் வாட் எவர் யூ வாண்ட் நோ ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? சும்மா தைரியமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. திஸ் இஸ் த டைம் தட் யூ கேன் பி யுவர் செல்ஃப். ஸோ என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இப்போ இருந்து நீ டெவலப் பண்ணால் மட்டும்தான் அட் த எண்டு நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது இட் வுட் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, mostly in all projects. Super. Okay, Abdul and Sanpurna. Okay, MV Dileepan. Yes, good for building large scale projects. Good. Lakshman. Okay. Okay, Sharmadi. Okay, sure. Okay, don't use SAR by the way. Okay, நம்ம இண்டஸ்ட்ரியில் சார்னு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. ஃபைன்.
நோ ப்ராப்ளம். ஓகே கேஸ், குட். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஐ எம் கெட்டிங் குட் ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஓகே, ஜாவாவோ இல்லை வந்துட்டு வேறு என்ன .NET அந்த மாதிரி கிடையாது, எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக மெயினாக நீ உங்கள் இதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ், அந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். சின்ன ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அது டைம் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் குட்டியாக ஒரு வீடு கட்டுறீங்க, 10x10 ஸ்பேஸில் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளாக கட்டிட்டு போயிடலாம் கரெக்டாக. பட் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். அதே போல் தான் குட்டி ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம தேவை கிடையாது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் இது தேவைப்படும். ஆக்சுவலாக இப்போ குட்டி ப்ராஜெக்ட் பண்ணலாம், அது டைம் வேஸ்ட் ஆகணும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஆக்சுவலி. Okay, fine. Let's go for next one. So, why system design is needed actually here? Again, it's a same thing. இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு என்னென்ன இடத்துல என்னென்ன மாடியூல்ஸ் வேணும், ஒர்க் ஃப்ளோ வேணும், டேட்டாபேஸ் டேபிள்ஸ் வேணும், சர்வீஸ் கம்யூனிகேஷன், எங்கெங்கே என்னென்ன கம்யூனிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படும் ஆக்சுவலாக. ஸோ ப்ரிவெண்ட் ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ், டேட்டாபேஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ், ஸ்கேலிங் ஃபெயிலியர்ஸ், கீ கேப்ஸ் ஆக்சுவலாக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய சர்வர் வந்து ஒரு 4GB 8GB ரேம் இருக்குது அப்படின்னா, என்னோடய அப்ளிகேஷன் நிறைய ரெக்வஸ்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சர்வர் க்ராஷ் ஆகும். ஸோ அந்த டைமில் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்கேல் பண்ணுறதுக்கு, உங்கள் அப்ளிகேஷன் ப்ராப்பராக டெவலப் பண்ண தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் டேட்டாபேஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். வாட்ஸ் மீன் பை டேட்டாபேஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ்? ஒரு டேட்டாவை நீங்கள் மல்டிபிள் டேபிளில் ஸ்டோர் பண்ணியும் எடுத்துக்கலாம், அது ஒரு டேட்டா ஒரே டேபிள் வச்சு நம்ம மல்டிபிள் டேபிள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கான்செப்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டம் டிசைன்ஸ் கண்டிப்பாக தேவைப்பட்டே ஆகணும் ஆக்சுவலி. ஸ்கேலிங் ஃபெயிலியர்ஸ், இது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் ஸ்கேல் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருமோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி கேப்ஸ் அப்படிங்கிறது, இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷனில் நிறையா மாடியூல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மாடியூலுக்கும் எனக்கு லாகின் பண்ணால் தான் உள்ளே போகணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வரும்போது, ஸோ இந்த செக்யூரிட்டி கேப்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இது எல்லாத்துக்குமே இப்போ நாங்கள் ரியல் டைமாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டுருக்கோம் இந்த சிஸ்டம் டிசைன் இல்லாமல். அப்போ என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அது வந்து பைத்தான் டெவலப் பண்ணுது. ஜாவாலையும் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறோம். இந்த பிரச்சனை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ரியல் டைமாக காட்டுறேன் ஆக்சுவலி. ஓகேவா, ஃபைன். ஸோ ஒய் சிஸ்டம் டிசைன் இஸ் நீடட் ஆக்சுவலி ஹியர் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ ஐ திங்க் இந்த பிபிடி நான் ஷேர் பண்ணுறேன், இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துக்கோங்க ஆக்சுவலி. ஒன்லைன் டெஃபினேஷன் ஆக்சுவலி. ஸோ ஒன்லைன் டெஃபினேஷன் நத்திங் பட் சிஸ்டம் டிசைன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஃபைனிங் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம் பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன். அவ்வளோ நீங்கள் ஏற்கனவே கரெக்டாக சொல்லிட்டீங்க. சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான் இந்த சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறது ஆக்சுவலி. ஓகேவா, ஓகே. இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டயக்ராம்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து இயர் டயக்ராம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம், யூஎம்எல் டயக்ராம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இயர் டயக்ராமை எப்படி நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இயர் டயக்ராம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்டிட்டி ரிலேஷன்ஷிப். இந்த இயரோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்டிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் டயக்ராம் இஸ் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹவு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிலேட்டட் இன்சைட் டேட்டாபேஸ். மெயின்லி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ் ரிலேட்டடாக ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஒரு டிபி டிசைன் பண்ணுறோம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இந்த இயர் வச்சு எப்படி ஒரு ப்ராப்பரான டேட்டாபேஸ் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் டெவலப்பர்ஸ் டிசைன் டேட்டாபேஸ் டேபிள்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ்க்கான டிசைன் எப்படின்னு பண்ணணும் ஒரு டூல் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட், நான் இங்கே வந்து என்னோடய சிஸ்டத்தை ஒர்க் பெஞ்ச் வச்சுருக்கேன். ஐ திங்க் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிறது இது ஒரு டூல் ஆக்சுவலி. இது மெயின்லி ஃபார் MySQLக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் ஆக்சுவலாக. இந்த டூலில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே இந்த டயக்ராம் க்ரியேட் பண்ணுறது இருக்கும். நான் லோக்கலில் சர்வர் வச்சுருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த டேட்டாபேஸில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேட்டாபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. இது என்னோடய கிளைண்ட்ஸோட அவங்களோட இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நான் அதில் வந்து எடுத்து பார்க்குறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ டேபிள் இருக்குது பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த டேபிளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 டேபிள் இருக்கும் அதில், தெரியுதா? ஸோ இந்த டேபிள் எல்லாத்தையும் நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிஸ்டம் டிசைன் க்ரியேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் நாங்கள். சிஸ்டம் டிசைன் இல்லாமல் இவ்வளோ டேபிள் நாங்கள் க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இப்போ இந்த டேபிளோட இயர் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. இது தான் உங்களுக்கு. ஸோ இதான் இதோட இயர் டயக்ராம் ஆக்சுவலி ஹியர். ஸோ
ஸோ இந்த இயர் டயக்ராம் வச்சு தான் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்கான எல்லாமே எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி. இது புரியுதா? ஸோ இந்த இயர் டயக்ராம் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்டோட ஒரு சாம்பிள் டயக்ராம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதே வந்து எடிட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு புதுசாக இயர் டயக்ராம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த கான்செப்ட் வந்து இந்த MySQL ஒர்க் பெஞ்சிலே உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லெட் மீ ஜூம். ஓகே, இது வந்து ஒரு டேபிள் ஆக்சுவலாக. இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள் ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே சிட்டி ஐடி, இதெல்லாம் காலம் ஆக்சுவலி. இது காலமோட டேட்டா டைப் ஆக்சுவலாக. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஜூம் பண்ணவா? இது ஓகேவா ஆக்சுவலாக உங்களுக்கு? ஓகே, வேணால் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் டேட்டா அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் உள்ள ஒரு டேபிள் ஆக்சுவலாக. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன டேபிள் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸும் ஒரு டேபிள் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ கண்ட்ரி ஐடி, கண்ட்ரி லாஸ்ட் அப்டேட். இதில் நான் இந்த சிட்டி அப்படிங்கிறது, இந்த சிட்டி எந்த கண்ட்ரியோட கனெக்டில் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு, கண்ட்ரிக்குள்ளே சிட்டி வரும், சிட்டிக்குள்ளே கஸ்டமர் இருப்பாங்க, கஸ்டமரோட அட்ரஸ் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இது சேர்ந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டயக்ராம் ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ நீங்கள் இது டிசைன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் எப்படி என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி அப்படின்னா கண்ட்ரியோட நேம் தான் இருக்கும். ஆனால் கண்ட்ரியோட நேமை டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக கண்ட்ரி ஐடியை தான் கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. எப்போவுமே டேட்டாபேஸில் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆப்டிமைசேஷனுக்கு வி ஆல்வேஸ் கோ வித் த இன்டிஜர் ஆக்சுவலாக. ஸோ இந்த கண்ட்ரி ஐடி தான் இந்த சிட்டி ஐடியை கனெக்ட் பண்ணணும். இந்த சிட்டி ஐடி தான் இந்த அட்ரஸோட கனெக்ட் பண்ணணும். இந்த அட்ரஸ் ஐடி, இந்த கஸ்டமர் ஐடி தான் இந்த அட்ரஸோட கனெக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம இதிலிருந்தே நமக்கு இதில் ஏதாவது மிஸ் ஆயிருக்கு அப்படிங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து போஸ்டல் கோடு வந்து வேறு கேரளா 10 கொடுத்துருக்கேன். இதே யூஎஸில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், வேறு கண்ட்ரியில் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து 10க்கு பதிலாக நான் வந்து 20 அப்படிங்கிறத மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக. கரெக்டாக? ஸோ இந்த சேஞ்சை வந்து நான் டெவலப்மெண்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல அஃபெக்ட் பண்ணுவோம். பட் இப்போயே நான் வந்து இதை 10 and 20 மாற்றிட்டேன் அப்படின்னா இட் வுட் பி ஈஸி ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதில் 20 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோடிங்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். பட் இதை நீங்கள் இன்பிட்வீனில் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு 10 வேணும் 20 வேணும் அப்படின்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். 10 to 20 மாறுது. பட் இதோட அஃபெக்ட்ஸ்லாம் எந்த இடத்துல இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துலேயே நம்ம வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து பண்ணுவோம் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் டேபிள் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு நிமிஷம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கஸ்டமர் ஐடி, ஸ்டோர் ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே எனக்கு கஸ்டமரோட டீட்டெயில்ஸை நான் வாங்கிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து திடீர்னு கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் வெயிட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு மொபைல் நம்பரை இன்னொரு மொபைல் ஆட் பண்ணிக்கலாம். 2 மொபைல் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கிளைண்ட் வந்து சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் இந்த இடத்துலேயே வந்து நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஓகே சார் இதில் மொபைல் நம்பர் இல்லை, ஓகே எனக்கு மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி we can able to do the change here itself without affecting any project ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனில் வந்து இந்த டிசைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாகவே கிளைண்ட் அப்ரூவ் வாங்கிட்டீங்க அப்படின்னா கிளைண்ட் இன்னொரு சேஞ்ச் சொல்லும்போது உங்களுக்கு வந்து இது we can tell இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே உங்களை அப்ரூவ் வாங்கியிருக்கோம், ஸோ அந்த டிசைன் தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது we can able to tell the கிளைண்ட் ஆக்சுவலி. ஓகே, இது இன்கேஸ் இது நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஆக்சுவலாக. திடீர்னு கிளைண்ட் வந்துட்டு எனக்கு அது சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ பெரிய பிரச்சனை வரும். ஸோ ஆல்வேஸ் இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக கிளைண்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இதில் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி டேட்டா நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டோர் ஐடினா அது இன்டிஜர், ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறது கேரக்டர், அட்ரஸ் ஐடி அப்படிங்கிறது இன்டிஜர் ஆக்சுவலாக. ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கிரியேட்டட் டேட்டுக்கு டேட் அண்ட் டைம், லாஸ்ட் அப்டேட்டுக்கு டைம் ஸ்டாம்ப். ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்பு நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அட்ரஸ்க்கு நான் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறேன், அதோட டேட்டா டைப் என்ன, சிட்டி அப்படிங்கிறது நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், அதோட டேட்டா டைப் என்ன, கண்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஆக்சுவலாக. நீங்கள் எல்லாமே ஆதார் கார்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஆதார் ஐடின்னு ஒன்று இருக்கும் கரெக்டாக. அந்த ஆதார் ஐடி அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் நம்பர் ஆக்சுவலி. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி டிசைன் எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆதார் ஐடி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அது நம்பராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது எனக்கு தெரிஞ்சிருக்கு இது இல்லை டெக்ஸ்ட் இன்னும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ விச் மீன்ஸ் கிளியராக சொல்லியிருப்பாங்க அந்த ஐடி அப்படிங்கிறது லாங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நம்பர் பெருசு இல்லை. ஸோ தே வில் கோ வித் பிக் இன்டிஜர், அது லாங் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஆதாரோட நம்பர் என்ன, உங்கள் ஆதாரோட அட்ரஸ் என்ன, உங்கள் மொபைல் நம்பர் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி ஓடிபி போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி டேட்டா பேஸ் யூஸாக டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இந்த டைமில் தான் வந்து நீங்கள் என்ன இந்த டேட்டா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் வச்சுக்க முடியும் ஆக்சுவலி. ஓகேவா? ஃபைன். இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இன்கேஸ் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டைட்டில் மட்டும் தான் தெரியுது, நான் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறேன், அது மட்டும் தான் இருக்குது. பட் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் அப்படிங்கிறது வெறும் ட்ரெஸ் மட்டும் செல் பண்ணலாம், ஆர் வி கேன் சே ஒரு மொபைல் மட்டும் செல் பண்ணலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் செல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நீங்கள் உங்களுக்கு காமர்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் என்ன ப்ராடக்ட் விற்க போகிறேன், என்ன மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி சமயத்தில் டேரெக்டாக இந்த டயக்ராம் வந்து டிசைன் பண்ண முடியுமா முடியாதா? நான் என்னோடய கொஷின் புரிஞ்சதில்லை உங்களுக்கு. நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு எதுவுமே தெரியல அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? எனி ஐடியா? அந்த டைமில் இந்த இயர் டயக்ராம் போகலாமா போகக்கூடாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். எனிபடி கொஷின் புரியலன்னா சொல்லுங்கள், நான் எந்த ரூபாயில் எக்ஸ்பிளைன். எனக்கு ப்ராஜெக்டோட டைட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே தெரியல அப்படின்னா அந்த டைமில் இந்த இயர் டயக்ராம் போகலாமா போகக்கூடாதா? எஸ். பெஸ்ட் ஆன்சருக்கு எதாவது கிஃப்ட் தரலாம்? எஸ் கீர்த்தனா, போகலாம் சார். போகலாமா? ஓகே ஃபைன். யா, எனி அதர் ஆன்சர்ஸ்? எனக்கு ப்ராஜெக்ட் ரைட் மட்டும் தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை. என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இட்ஸ் பாசிபிள் டு ட்ரை இயர். ஓகே ஃபைன். எனி அதர் ஆன்சர்ஸ் ஃப்ரம் எனிபடி ஆஃப்டர் டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ஸ்? ஓகே ஃபைன். யா, எனி அதர் ஆன்சர்ஸ்? We can try here. Okay. Yes. Yeah. Any other answers? ரெண்டு மூணு ஏதாவது? ஓகே. ஸோ லெட்ஸ் கிவ் மை ஆன்சர். என்னோடய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா போகக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா உங்களுக்கு ப்ராஜெக்டே என்னென்னு தெரியல ஆக்சுவலி. கரெக்டாக உங்கள் ப்ராஜெக்ட் வந்து காமர்ஸ் டயக்ராம் அப்படின்னு தான் சொல்கிறீங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் ஆக்சுவலி. கரெக்டாக நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், எனக்கு 5 அடியில் ஹால் இருக்கணும், அடுத்த 5 அடியில் எனக்கு பூஜா ரூம் வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கிச்சன் வேணும் அப்படின்னா வி நோ 5 மீட்டர்ஸில் எனக்கு வந்து ஒரு 5 ஃபீட்டில் எனக்கு ஒரு ரூம் இருக்கணும், அடுத்த 5 ஃபீட்டில் எனக்கு பூஜா ரூம் வேணும், அடுத்த 5 மீட்டரில் வந்து எனக்கு கிச்சன் வேணும் அப்படின்னா வி நோ அந்த 5ங்கிற எக்ஸாக்ட் டைம் நமக்கு தெரியுது. கரெக்டாக எதுவுமே தெரியாமல் போய் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் தான ஐடியா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் டயக்ராமுக்குள்ளே போகணும். நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இந்த டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பிளாங்க் ஆகிடுவீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அட்லீஸ்ட் ஒரு பேனா பெண்ணாட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், என்ன ஃபீல்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும் ஆக்சுவலாக. ஓகேவா? அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றின எந்த ஐடியாவுமே இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஒரு கிளைண்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி டிக்கெட் புக்கிங் வேணும், எனக்கு டயக்ராம் கொடுங்க அப்படின்னா பண்ண முடியாது நம்ம ஆக்சுவலாக. அவங்க என்ன கேட்குறாங்க அட்லீஸ்ட் பேசிக் டயக்ராம் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளைண்ட் அந்த ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு இது ப்ராசஸில் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ ஒன்றுமே தெரியாமல் இந்த டயக்ராம் பண்ணிங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரெக்யர்மெண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் யூ கேன் கோ ஃபார் திஸ் டயக்ராம் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ 50% எஸ் ஆக்சுவலாக ஹியர் வி கான் சே கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது இல்லை. பட் முடிஞ்சளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி ஹியர். ஃபைன். ஸோ எஸ், பட் த ஆன்சர் இஸ் குட் ஆக்சுவலி. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஷிஃபானா. ஃபைன். ஓகே, வி கேன் கோ ஃபார் திஸ் ஒன். இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் பாருங்க ஆக்சுவலாக. எனக்கு வந்து ஆஃபீஸ் புக்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு எனக்கு ஒரு அப்ளிகேஷன் இயர் டயக்ராம் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஆஃபீஸ் புக்கிங் அப்படிங்கிறது வேறு கான்செப்ட். இப்போ ஹோட்டல் புக்கிங்கோ இல்லை ஃபுட் ஆர்டர் சிஸ்டமோ மூவி புக்கிங்கோ இல்லை காமர்ஸ் அப்ளிகேஷனோ நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் ஆஃபீஸ் புக்கிங் எப்படி பண்ணுவீங்க? ஏன்னா அதோட ரியல் டைம் அப்ளிகேஷனோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா என்னது, எனக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் வேணும், 1 மந்த் ஆஃபீஸ் வேணும், 1 இயர் ஆஃபீஸ் வேணும், மீட்டிங்க்கு வேணும், 10 பேருக்கு வேணும், ஒரு சீட்டு மட்டும் வேணும், இன்டர்நெட் வேணாம். ஸோ எப்போவுமே ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் என்ன மாதிரி அப்ளிகேஷன் பண்ணுறீங்க ப்ளஸ் வந்துட்டு அதோட ரெக்யர்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த டயக்ராம்குள்ளே போகணும் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வந்து நான் காமர்ஸ் அப்ளிகேஷன் கேட்டோன்னா எதுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் ஓகே சொன்னீங்க ஆக்சுவலி. இப்போ நான் ஆஃபீஸ் புக்கிங் ஸ்பேஸ்க்கு நான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் சொல்லணும்னா யூ கான்ட் ஏபிள் டு டூ தட் பிகாஸ் யூ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ரெக்யர்மெண்ட். அது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது ஆக்சுவலாக. அது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் யூ கேன் கம் ஹியர். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதார் கார்டு அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சனால தான் வி கேன் கோ ஃபார் த டயக்ராம். ஆதார் கார்டுனா ஜஸ்ட் திங்க் அபவுட் சினாரியோ. ஆதார் கார்டு இந்தியாவில் கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து யாரோ ஒருத்தவங்க ஆதார் கார்டு டிசைன் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த டயக்ராம்குள்ளே போகணும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில். ஸோ ரெக்யர்மெண்ட் போனதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் த டயக்ராம். அதர்வைஸ் இட் ஒன்ட் பி யூஸ்ஃபுல் ஆக்சுவலி ஹியர். ஐ திங்க் இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஹியர். ஸோ இஃப் யூ நோ த ப்ராசஸ் லாஜிக் கேன் வி ட்ரா. அதுவுமே பிரச்சனை தான் ஆக்சுவலாக. நீங்கள் வந்துட்டு டெக்னிக்கல் மட்டும்தான் திங்க் பண்ணுறீங்க. இந்த கொஷின் வந்து ஃப்ரெஷராக இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் லெவலில் லீட் லெவலில் வரணும் அப்படின்னா இது தப்பு ஆக்சுவலி.
அதாவது இது வந்து ஆன்சர் தப்பாக கரெக்டாக அப்படிங்கிறது கிடையாது. இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கொஸ்டின். நான் ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்ட் இஃப் யூ நோ த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து ஒரு லீடாக ஆர்கிடெக்டாக வரணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் தப்பு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்கணும் அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, லீட் ஆர்கிடெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் லாஜிக்குள்ளே போவாங்க. இது நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட் பற்றி உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஃப்ளோக்கில் நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இல்லைன்னா சொல்லுங்கள், நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம் ஆக்சுவலி. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. Okay, so let's go for next one. ஓகே, ஸோ இயர் டயக்ராம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டிட்டி ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த என்டிட்டி ரிலேஷன் டயக்ராமுக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தான் கேன் கம் ஹியர் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா இது கண்டிப்பாக இது டைம் வேஸ்ட்டு தான் ஆகும்போது. ஸோ என்டிட்டி அப்படிங்கிறது ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ட் இன் டேட்டாபேஸ் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே உங்களுக்கு என்டிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டில் தான் வரும். என்டிட்டி அப்படிங்கிறது ஒரு டேபிள் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு டேபிள், காலேஜ் அப்படிங்கிறது ஒரு டேபிள், டீச்சர்ஸ் அப்படிங்கணும் ஒரு டேபிள், ப்ரொஃபஸர்ஸ் அப்படிங்கணும் ஒரு டேபிள் ஆக்சுவலாக, சர்டிஃபிகேட்ஸ், பேமெண்ட்ஸ், இது எல்லாமே ஒரு டேபிள். இந்த ஒரு டேபிளுமே விச் வில் பி கால்ட் அஸ் என்டிட்டி. இந்த என்டிட்டி அப்படிங்கிறது முக்கியமான டெக்னிக்கல் வேர்ல்டு டேட்டாபேஸ்லையும் சரி டெவலப்மெண்ட்லையும் சரி ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ரொம்ப படிச்சுக்கோங்க. என்டிட்டி அப்படிங்கிறது ஒரு டேபிள் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது மெயின், அது கீழே தான் இந்த என்டிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலாக. என்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஈச் டேபிள் ஆக்சுவலி ஹியர். ஓகே, ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது அந்த என்டிட்டிக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்குள்ளே ஸ்டூடெண்ட் ஐடி இருப்பாங்க, நேம் இருப்பாங்க, இமெயில் இருப்பாங்க, ஃபோன் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் ஆட்ரிபியூட்ஸ் ஃபார் மை என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சுவலாக. புரியுதா? ஸோ இந்த ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது என்டிட்டிக்குள்ளே தான் வரும், இது தனியாக செப்பரேட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், இமெயில், ஃபோன் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட என்டிட்டி ஆஸ் வெல் அஸ் இது வந்து என்டிட்டியோட ஆட்ரிபியூட்ஸ் ஆக்சுவலி ஹியர். ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனா ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டு என்ரோல்ஸ் அவங்க கோர்ஸ் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? இப்போ நான் வந்து ரியல் டைம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சுவலாக இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இ-காமர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷனில் ஃபார் எடுத்துக்கோங்களேன், எனக்கு ப்ராடக்ட் இருக்குது, கரெக்டாக? இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி. இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்கும்? நேம் இருக்கும், என்ன கேட்டகரி அப்படிங்கிறது இருக்கும், நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸ் இருக்கும், அப்புறம் வந்துட்டு ஓகே இது மட்டும் நான் வச்சுக்கிறேன், வேறு வீட்டில் ஏன்னா ஓனர், டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி வச்சுக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரி அப்படிங்கிறது நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேட்டகரி என்டிட்டி அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இந்த கேட்டகரியில் இதில் இருக்கும் கேட்டகரி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸா, இது எலக்ட்ரானிக் டிவைசஸா, இல்லை காரா, மோட்டர், அந்த மாதிரி மெக்கானிக்கல் திங்ஸ் அந்த மாதிரி ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ நேம், ஓகே, இங்கே கேட்டகரியோட ஐடி ஆக்சுவலி. ஸோ இது ஒரு டேபிள், இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு டேபிள் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல கேட்டகரி அப்படிங்கிறது நான் கேட்டகரியை ஸ்டோர் பண்ணாமல் நான் இந்த கேட்டகரி ஐடியை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி. இந்த கேட்டகரி ஐடி அப்படிங்கிறது எங்கேருந்து வரும் அப்படின்னா இங்கேருந்து வரும் ஆக்சுவலி. ஒரு நிமிஷம், ஐ வில் ஓப்பன் த ஓகே. இந்த ஐடி இருக்குது தெரியுமா, இந்த ஐடி அப்படிங்கிறது இங்கேருந்து வரும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்னென்னா இந்த கேட்டகரி டேபிளுக்கும் இந்த ப்ராடக்ட் டேபிளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஆக்சுவலி, கரெக்டாக? இதுக்கு பேர் தான் என்டிட்டி கனெக்ஷன்ஸ். ஸோ கேட்டகரி அப்படிங்கிறது ஒரு கனெக்ஷன், ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு கனெக்ஷன், விச் மீன்ஸ் ஒரு என்டிட்டி. இதில் இருக்க ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது இதுதான் இதோட ஆட்ரிபியூட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக. ஸோ விச் மீன்ஸ் இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இங்கே ஒரு என்டிட்டி, கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ரோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி சினாரி எல்லாமே உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணும்போது தான் தெரியும், விச் மீன்ஸ் இந்த இயர் டயக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ இப்போ இதிலே எடுத்துக்கோங்களேன், இங்கே இடத்துல வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி, கோர்ஸ் என்டிட்டி, இன்ஸ்ட்ரக்டர் என்டிட்டி, பேமெண்ட் என்டிட்டி, சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டு எந்த கோர்ஸ் படிக்கிறான்,
இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்டர் எடுக்க போகிறாங்க, இந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு எத்தனை பேர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, ஃபஸ்ட் செமஸ்டருக்கு சர்டிஃபிகேட்டோ அல்லது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களோ அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ விச் மீன்ஸ் இதோட கான்செப்ட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டேபிளையுமே எல்லா என்டிட்டிலுமே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில். ஓகே, ஸோ இந்த என்டிட்டி இந்த கனெக்ஷன் கொடுக்குறதுல ஒரு 3 மேஜர் கேட்டகரி இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு டிபிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு சிலபஸில் வரும்னு நினைக்கிறேன் அது. ஸோ 1 to 1, 1 to many, many to many. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். நீங்கள் Node.js போனாலும் சரி, ஜாவா போனாலும் சரி, பைத்தான் போனாலும் சரி, இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாட் இஸ் மீன் பை 1 to 1? அதாவது 1 to 1 அப்படிங்கிறது ஒரு டேபிள் இருக்க டேட்டாவை இன்னொரு டேபிளில் இருக்க இன்னும் ஒரு டேட்டாவோட கனெக்ட் பண்ணுறது தான் 1 to 1. விச் மீன்ஸ் ஒரு டேபிளில் இருக்க ஒரு டேட்டாவை இன்னொரு டேபிளில் இருக்க இன்னொரு டேட்டாவை கனெக்ட் பண்ணுறது தான். ஒரே ஒரு டேட்டா தான், மல்டிபிள் டேட்டா இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு என்னென்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டோட ஐடி, ஸ்டூடெண்ட்டோட நேம். ஆக்சுவலாக நான் ஐடி கார்டு அப்படிங்கிற இன்னொரு டேபிள் வச்சுக்கிறேன். இதில் வந்து என்னென்னா ஐடி கார்டோட ஐடி ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஆக்சுவலி. ஓகே, மேபி இதில் வந்து நேம், ஐடியோட நேம் ஆக்சுவலாக மற்றபடி எதாவது வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி கார்டு தான் இருக்க முடியும் கண்டிப்பாக, கரெக்டாக. அதுதான் வந்து 1 to 1. ஸோ விச் மீன்ஸ் ஒரு டேட்டா ஃப்ரம் த ஸ்டூடெண்ட், ஒரு டேட்டா ஃப்ரம் த ஐடி கார்டு. இதுக்கு பேர் தான் 1 to 1 ஆக்சுவலி ஹியர். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா 1 to 1 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இதில் எடுத்துக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்னோடய காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் படிக்க முடியும் அப்படின்னா ஒரு கோர்ஸ் ஐடிக்கு ஒரு ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி தான். ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வேணால் ஒரு சிட்டிக்கு ஒரு எம்எல்ஏ தான் இருக்க முடியும் அப்படின்னா அப்போ எம்எல்ஏ அப்படிங்கிறது ஒரு டேபிள் ஆக்சுவலாக, சிட்டி அப்படிங்கிறது டேபிள். ஒரு சிட்டிக்கு ஒரு எம்எல்ஏ தான் கண்டிப்பாக. அந்த ஒரு எம்எல்ஏ ஒரு சிட்டிக்கு தான் இருப்பார். ஒரு எம்எல்ஏ மல்டிபிள் சிட்டிக்கு இருக்க முடியாது, ஒரு சிட்டிக்கு மல்டிபிள் எம்எல்ஏவும் இருக்க முடியாது ஆக்சுவலாக. அதே போல் தான் ஒரு இந்த மாதிரி சினாரியோவில் தான் நீங்கள் வந்து இந்த 1 to 1 அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸாம்பிள் வி கேன் சே திலீபனோட ஆன்சர் கரெக்ட் ஆக்சுவலாக. ஒருத்தருக்கு ஒரு ஏடிஎம் கார்டு தான் இருக்க முடியும், அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 1 to many ஆக்சுவலி ஹியர். 1 to many அப்படின்னா சேம், இது பார்த்தோன்னே புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு டேபிளில் ஒரு டேட்டா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து மல்டிபிள் டேட்டா வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா 1 to many ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து many to many. many to many அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் மெனி ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, ரைட் சைட் மெனி கோர்சஸ் இருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இடையில நமக்கு ஒரு டேபிள் வேணும். many to manyயில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 3 டேபிள் வந்தாகணும். ஓகேவா? இந்த 1 to 1க்கோ 1 to manyக்கோ நமக்கு வந்துட்டு ஒரு டேபிள் இருந்தால் போதும் ஆக்சுவலாக. பட் many to manyக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 டேபிள் இருந்தால் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஆக்சுவலி ஹியர். வேணா இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் ஆக்சுவலாக. ஸோ இந்த டயக்ராமை எப்படி நம்ம வந்து பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிள் டயக்ராம் ஆக்சுவலாக. இது நம்ம கொடுத்துருக்கிறது ஏன்னா சிம்பிளாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் ஆக்சுவலாக ஹியர். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் ஸ்டோரிங் அவரோட ரோல் நம்பர் என்ன, ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன, டிஓபி என்ன, ஃபோன் நம்பர் என்ன, ஏஜ் என்ன ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வி ஆர் ஹேவிங் அனதர் என்டிட்டி கால் அட்ரஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த அட்ரஸில் வந்து வாட் வி ஆர் ஸ்டோரிங் கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, ஸ்ட்ரீட் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது ஸ்டூடெண்ட் ஐடியோ அட்ரஸ் ஐடியோ. இது வந்து இந்த ரெண்டுத்துக்குள்ள கனெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 to 1 இருக்கலாம், 1 to many இருக்கலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி ஹியர். இந்த இது புரிஞ்சதில்ல உங்களுக்கு, இந்த சிம்பிள் கான்செப்ட் ஆக்சுவலி இது சிம்பிளாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த என்டிட்டி டயக்ராம் எடுத்திருக்கேன் நான் ஆக்சுவலாக. இயர் டயக்ராம் எடுத்திருக்கேன். ஸோ இதே வந்து இதை எடுத்துக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. தேங்க்யூ. ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், அவர் என்ரோல் அப்படிங்கிறத வச்சு ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த கோர்ஸை யார் எடுக்கிறா அப்படிங்கிறது டீச்சர் டேபிள் ஆக்சுவலாக. டீச்சருக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம்னா டீச்சர் ஐடி, டீச்சர் நேம், இமெயில், கான்டாக்ட் நம்பர், என்றைக்கு அவங்க டீச்சர் வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் வச்சுருக்கோம் நம்ம. கோர்ஸுக்கு கோர்ஸோட ஐடி, கோர்ஸோட நேம் என்ன, கோர்ஸுக்கு எது கிரெடிட்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த கோர்ஸை எடுக்கிறது யார் ஆக்சுவலாக. ஸோ என்ரோல்மெண்ட் ஹேஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டேபிள் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள், டீச்சர் டேபிள், கோர்ஸ் டேபிள், என்ரோல்மெண்ட் டேபிள். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அது டிஃபைன் பண்ணுறதுக்கு இவங்க ரவுண்டு போட்டு அது என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஹியர். ஸோ
இதில் எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ், இந்த பிளாக் கலர் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கனெக்ஷன் டேபிள் ஆக்சுவலி. ஓகேவா, இந்த கனெக்ஷன் டேபிள் வச்சு தான் இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டயக்ராம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு சிம்பிள் 1-to-1 பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது காம்ப்ளிகேட்டட். இந்த காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெக்யர்மெண்ட் என்ன தெரிஞ்சால் மட்டும் அதை நீங்கள் ட்ரா பண்ண முடியும். ரெக்யர்மெண்ட்டே என்னன்னு தெரியாமல் இதுக்குள்ளே போய் உட்காந்திங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்சுவலாக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கோர்ஸுக்கு ஒரு டீச்சர் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இந்த டயக்ராம் பண்ண முடியும். கிளைண்ட் எதுவுமே சொல்ல அப்படின்னா நீங்கள் அதை பண்ண முடியாது ஆக்சுவலி. ஓகேவா, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெக்யர்மெண்ட் தெரியணும். ரெக்யர்மெண்ட் தெரிஞ்சு யூ கேன் ஏபிள் டு டூ திஸ் டயக்ராம் ஆக்சுவலி. ஃபைன். இந்த டயக்ராமில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கே, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேபிளோட நேம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டோட நேம். இந்த இது வந்து கனெக்ஷன், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் ஆக்சுவலி ஹியர். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ரோல்மெண்ட்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னா எஸ், இட் ஹேஸ் ஆக்சுவலி ஹியர். அதே போல் ஸ்டூடெண்ட்டு டேரெக்டாக டீச்சரோட கனெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸ்டூடெண்ட் கேன் பி கனெக்டட் டு த டீச்சர் ஒன்லி வித் த கோர்ஸ் ஆக்சுவலி ஹியர். ஸோ அதை நம்ம இந்த டயக்ராம் வந்து ஈஸியாக நம்ம கணிச்சுக்கணும், இது கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸ்டூடெண்ட் கேனாட் டைரக்ட்லி கனெக்ட் வித் த டீச்சர். ஸ்டூடெண்ட் கேன் கனெக்ட் வித் த டீச்சர் ஒன்லி வித் த கோர்ஸ் ஆர் பை த டிபார்ட்மெண்ட். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கலுக்கு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு டீச்சரோட கனெக்ட் பண்ண முடியும். பட் ஹவு, பை யூசிங் த டிபார்ட்மெண்ட் ஆர் பை யூசிங் த கோர்ஸ். பட் இந்த மெக்கானிக்கலுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடியில் இருக்க ஒரு டீச்சரோட ஸ்டாஃபோட கனெக்ட் பண்ண முடியுமா? நோ, பிகாஸ் தெர் இஸ் நோ கனெக்ஷன்ஸ் ஃபார் த ஐடி டிபார்ட்மெண்ட். பிகாஸ் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் இஸ் கனெக்டட் வித் த ஒன்லி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் தயர் டீச்சர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி ஹியர். புரியுதா? ஸோ விச் மீன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் டேரக்டாக டீச்சரோட கனெக்ட் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. ஒன்லி த்ரூ த டிபார்ட்மெண்ட் ஆர் த்ரூ த கோர்ஸ் கேன் ஏபிள் டு கனெக்ட் ஆக்சுவலி. இந்த கனெக்ட் அப்படிங்கிறது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா டெக்னிக்கலாக சொல்கிறேன். நான் வந்து இந்த வேறு சொல்ல, ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அபவுட் த டெக்னிக்கல் திங்ஸ் ஆக்சுவலி ஹியர். ஓகே, இந்த இதில் எதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த டயக்ராமில் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சொல்லிட்டு? யூ ஆல் ஓகே ரைட்? நோ சார். தேங்க்யூ கீர்த்தனா. ஓகே ஃபைன். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, தேங்க்யூ வரைக்கும் இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டயக்ராம் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. தேங்க்யூ யோகராணி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வி கேன் கோ ஃபார் லைக் இது எப்படி காம்ப்ளிகேட்டாக டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் ஆக்சுவலி. இன்கேஸ் ஒரு சிலருக்கு ஏற்கனவே பேசிக் ஐடியா இருந்ததுன்னா அப்சல்யூட்லி ஃபைன். எனக்கு பேசிக் ஐடியாவே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு சின்னதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நேச்சுரலாகவே எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் UML டயக்ராம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ER டயக்ராம். இந்த ER டயக்ராம் அப்படிங்கிறது மெயின்லி ஃபார் என்டிட்டி ரிலேஷன்ஷிப், மெயின்லி ஃபார் டேட்டாபேஸ் டிசைன் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா, இந்த UML டயக்ராம் அப்படிங்கிறது மெயின்லி ஃபார் கிளாஸ் டயக்ராம் ஆக்சுவலி ஹியர். நம்ம ப்ராப்பராக மிடில் வேர் ஜாவாவோ நோடோ பைத்தானை வச்சு எப்படி இதை டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி ஹியர். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினாக இதில் ஒரு நிமிஷம் இதை வந்து மெயினாக 2 கேட்டகரி டிஃபைன் பண்ணலாம் ஆக்சுவலாக. UML வந்து இப்போ என்டிட்டி டயக்ராம் அப்படிங்கிறது டேரக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. பட் UML வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மெயின் 2 கேட்டகரி இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஆஸ் வெல் அஸ் பிஹேவியர். ஸ்ட்ரக்சரலில் எகெயின் இது நிறையா பார்ட்ஸ் ஆகும். ஒன்று வந்து கிளாஸ், ஆப்ஜெக்ட், காம்பனண்ட்டு, டிப்ளாய்மெண்ட், பேக்கேஜ் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து தியரட்டிக்கலாக படிக்கிறது அப்படிங்கிறது ஓகே, பட் இது எல்லாமே நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஜாவா எடுத்தாலும் சரி, இல்லை ரியாக்டோ, இல்லை நோடோ, பைத்தானோ, இது எல்லாமே இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க ஓகே இது நம்ம தியரட்டிக்கலாக மட்டும் தான் படிப்போம் போல், இது ரியல் டைமே கிடையாது. அப்படி கிடையாது, இது எல்லாமே ரியல் டைமாக நீங்கள் ரியாக்ட் படிக்கும்போது உங்களுக்கு இந்த காம்பனண்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாவா படிக்கும்போது கிளாஸ் அப்படிங்கிறது முக்கியம். எல்லா ப்ரோக்ராமிங்லையும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெப்ளாய்மெண்ட் டயக்ராம் அண்ட் பேக்கேஜ் டிசைனிங் ஆக்சுவலி இது எல்லாமே எல்லா ப்ரோக்ராமிங்லையுமே கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. பிஹேவியர் டயக்ராம் அப்படிங்கிறது என்னென்னா சிஸ்டமோட பிஹேவியர் ஆக்சுவலாக. யூஸ் கேஸ் டயக்ராம், சீக்வன்ஸ், டேட்டா எங்கேருந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற ஆக்டிவிட்டி டயக்ராம், ஸ்டேட் டயக்ராம் ஆக்சுவலி. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் டிசைன். பட் இது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் கேஸ் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் ஃப்ளோ அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா, கம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வி வில் கோ 1 by 1. இப்போ நம்ம இந்த 2 இது பார்த்தோம் ஆக்சுவலாக, இந்த 9 categories. We will see this 9 categories 1 by 1 properly. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா a use case diagram shows how users interact with the system actually. ஒரு யூசர்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கிளைண்ட். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க, யூடியூப் யூஸ் பண்ணுறவங்க எப்படி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாகின் அப்படிங்கிறது வந்து எப்படி டேட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஸோ யூசர்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஆக்டர்ஸ், ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் கேசஸ், சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு they can able to register, they can able to log in, they can able to enroll the course and they can take the exam and they can download the certificate. பர்பஸ் அப்படிங்கிறது ஸோ சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி ஃப்ரம் த யூசர் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இப்போ இதில் வந்து கிளாஸ் டயக்ராம் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஆக்சுவலாக அதில். ஸோ கிளாஸ் டயக்ராம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரிங் த யூஸ் கேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இன்க்ளூட்ஸ், ஒரு நிமிஷம், லெட் மீ ஜூம் இட். கிளாஸ் டயக்ராம் அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் கிளாஸ் நேம், ஆட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ், ரிலேஷன் பிட்வீன் கிளாஸஸ். கிளாஸ் நேம் அப்படிங்கிறது கிளாஸ் தான், ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே என்ன மெத்தட்ஸ்லாம் வேணும், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், விச் மீன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜாவா படிச்சுட்டு இருக்கனால கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் டயக்ராம் ஆக்சுவலி, கரெக்டாக. இதுக்குள்ளே இருக்க கிளாஸ் நேம் அப்படிங்கிறது இதுதான். இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி, நேம், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன வைக்கலாம் ஆக்சுவலாக, ஸ்டூடெண்டோட ஐடி, நேம், அட்ரஸ், நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர். ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்ரிபியூட்ஸாக வரும் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இது எல்லாமே உங்களோட ஆட்ரிபியூட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து உங்களோட கிளாஸ் நேம் ஆக்சுவலி. ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு நான் காமனாக ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன், கிளாஸ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, எதுக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த யூசர் இது வந்து ஜென்ரல். இதில் ஒரு யூசர்னா என்னென்ன இருக்கும், அவருக்கு நேம் இருக்கும், ஐடி, நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர் இருக்கும் ஆக்சுவலாக, கரெக்டாக. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ஷன் கொடுத்தேன். ஜென்ரலாக நம்ம எல்லா லாங்குவேஜுமே எக்ஸ்டென்ஸ் அப்படிங்க யூஸ் பண்ணுவோம், ஜாவாவில் எதை யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக, யூசர் அப்படின்னு கொடுத்துருவோம் நம்ம ஆக்சுவலாக. விச் மீன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இங்கே வந்துடும். இது இல்லாமல் எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் என்ன அதெல்லாம் நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் கோர்ஸ் நேம், அந்த மாதிரி. இந்த கோர்ஸ் நேம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வரும் ஆக்சுவலாக. இது புரியுதா உங்களுக்கு? இல்லை புரியுதுன்னு சொல்லுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீச்சர்ஸ் கிளாஸும் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த டீச்சருக்கு எனக்கு என்னென்ன வரும், ஐடி, நேம், அட்ரஸ், நம்பர், மொபைல் நம்பர் வரும், கரெக்டாக. இதை நான் இந்த இதை டிஃபைன் பண்ணாமல் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற கான்செப்டை நான் யூசர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரலாக இந்த டயக்ராமில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது இருக்கா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு வரும், டீச்சருக்கு வரும், கரெக்டாக. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த காமனாக இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு, ஓகேவா, கட் பண்ணிவிட்டு இதை நான் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் எக்ஸ்டென்ஸ் யூசர்னு போட்டுக்கிறேன். அப்போ நேச்சுரலாக என்ன நடக்கும், இந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும், இந்த டீட்டெயில் எல்லாமே இங்கேயும் வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு இந்த டீச்சர் வந்து எந்த கிளாஸுக்கு போகிறாங்க ஆக்சுவலாக, மேபி இவருக்கு வந்து சேலரின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக. இந்த சேலரி அப்படிங்கிறது எனக்கு ஸ்டூடெண்ட்க்கு வராது ஆக்சுவலி, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி, புரிஞ்சுதா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கிளாஸஸ், இந்த யூசருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, இந்த யூசருக்கும் இந்த டீச்சருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆக்சுவலாக. இந்த டயக்ராமை இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டயக்ராம் போட்டால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலி. இது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு உங்களோட இது இப்போ என்ன கோடிங் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த தாட் வராது, உங்கள் மைண்ட் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ டக்குன்னு நம்ம மைண்ட் எங்கே போகும் அப்படின்னா, ஓகே இது வந்துருக்கா, ஓகே ரெண்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க அவ்வளோதான், இங்கே காப்பி பண்ணிக்க பேஸ்ட் பண்ணிக்க அவ்வளோதான், அடுத்தது யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி டயக்ராம் போடும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி ஃபீல்டு இருக்குது, ஸோ இதை வந்து உடனே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பிட் பண்ணி இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாட் வரும் நம்மளுக்கு, புரியுதா. ஸோ தட் இஸ் த ரீசன் திஸ் இன்ஹெரிட்டன்ஸ் நீடட். நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணும்போது உங்கள் மைண்ட் எல்லாமே டக்குன்னு முடிக்கிற வேலையில் தான் இருக்கும். இதை சால்வ் பண்ணி ப்ராப்பராக ஆர்கிடெக்சர் போகிற அளவுக்கு மைண்ட் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு ஹேவ் அ one diagram and then from the diagram we can go for this implementation actually here. Yes, is there other doubts, any clarifications? Shall we go for next one? Okay, thank you. Okay guys, now we will go for, thank you. Okay, okay fine. So now we are going for the activity diagram. In the activity diagram அப்படிங்கிறது உங்களோட ஆக்டிவிட்டி ஃப்ளோ ஆக்சுவலாக லாகின் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், thank you.
இது எல்லாமே ஃப்ளோ ஆக்சுவலி ஹியர். ஓகே, இது எதுவுமே டெக்னிக்கல் கிடையாது, இது எல்லாமே உங்கள் டேட்டா ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் லாகின்ல வந்து ஒரு யூசர் வந்து க்ரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறாங்க, அதை சக்ஸஸ் வேலிடேட் பண்ணுறாங்க. அந்த வேலிடேட் பண்ணும்போது சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே, எரர் ஆச்சுனாலும் நம்ம அதுக்கு நம்ம எரர் காட்டணும் ஆக்சுவலி ஹியர். இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த இதை எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த இதை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆப்டிமைசேஷன் டேப். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி டயக்ராம் ஆக்சுவலி ஹியர். இந்த ஆக்டிவிட்டி டயக்ராமில் யூஸர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஓகே, ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணோடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா தே கேன் கோ ஃபார் திஸ் பேஜ் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா, இதுக்கப்புறம் என்டர் பண்ணுறாங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா இட் கோஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் லாகின். ஃபெயிலியராக இருந்தது அப்படின்னா திருப்பியும் நமக்கு லாகின் பேஜுக்குள்ளே தான் போகணும் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா, சக்ஸஸ்ஃபுல் லாகின் அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணலாம் பார்ப்பாங்க, லாக்ஸ் இன் டு த சிஸ்டம் ஆக்சுவலி ஹியர். ஸோ இது ஒரு சிம்பிள் ஃப்ளோ ஆஃப் த அப்ளிகேஷன் ஆக்சுவலி ஹியர். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஃப்ளோக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி. ஸோ வாட் ஆக்டிவிட்டி கேன் பி டன் பை த யூசர்ஸ் வித் யுவர் அப்ளிகேஷன் ஆக்சுவலி ஹியர். புரியுதா? ஸோ அந்த டைம் தான் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிறது ஸ்டேட் டயக்ராம். ஸ்டேட் டயக்ராம் இஸ் அபவுட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டியூரிங் இட்ஸ் லைஃப் சைக்கிள். கோர்ஸ் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறது, பப்ளிஷ் பண்ணுறது, என்ரோல் பண்ணுறது, கம்ப்ளீட் பண்ணுறது, சர்டிஃபிகேட் பண்ணுறது ஆக்சுவலாக. இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவோட ஸ்டேட் ஆக்சுவலி, விச் மீன்ஸ் ஒரு யூசர் லாகின் ஃப்ரண்ட் எண்டில் இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலாக. ஒரு யூசர் லாகின் பண்ணுறாரு அப்படின்னா லாகின் பண்ண உடனே அவரோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி எப்பப்போலாம் எங்கெங்கெல்லாம் ரீயூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு பேர் தான் இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக. ஓகேவா, இப்போ சிம்பிளாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டேட்டா ஒரு யூசர் லாகின் பண்ணதுக்கப்புறம் அவர் டேட்டாவை அங்கேயே வச்சு எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டேட் ஆக்சுவலி. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் டிபியை போய் ஹிட் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு வராமல் நீங்கள் டெம்பரரியாக வச்சு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்லி ஃபார் to reuse the code actually. We can say reuse the data instead of hitting the database actually here main. இது புரிஞ்சுதா உங்களுக்கு ஸ்டேட் அப்படிங்கிறது? இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன். ஓகேவா, இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் அப்ளிகேஷன் என்னென்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அதில் let me increase the zoom. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது காம்பனன்ட் டயக்ராம் ஆக்சுவலி ஹியர். ஸோ இந்த காம்பனன்ட் அப்படிங்கிறது உங்கள் இதில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்கோ அதுக்கு பேர் தான் காம்பனன்ட் டயக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ். இது ஜென்ரலாக நம்ம எல்லா இடத்துல வச்சுருப்போம் நம்ம கரெக்டாக. ஸோ டேட்டாபேஸ், ஆத்தென்டிகேஷன், பேமெண்ட் கேட்வே. ஸோ இது எல்லாமே என்னோட அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான காம்பனன்ட்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்ஸில் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் ஆக்சுவலி ஹியர். கரெக்டாக இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. இதில் யாருக்கு இதை பற்றின ஐடியா இதை பற்றின ஐடியா யாருக்கும் இல்லாமல் இருக்கா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ், ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறோம்ல அதான் ஃப்ரண்ட் அண்ட் ஆக்சுவலாக. நம்ம ஒரு வெப்சைட்டில் என்னென்னலாம் உங்களுக்கு ஷோ ஆகுதோ அது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது வரும் ஆக்சுவலாக. பேக் அண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ரன்னிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் விச் இஸ் கால்டு பேக் அண்ட் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணுறது, டேட்டாவை ரிசீவ் பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது, அது எல்லாமே பேக் அண்ட் வரும் ஆக்சுவலாக. ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது தான் மெயின்லி டு ஸ்டோர் த டேட்டா ஆக்சுவலி. ஸோ உங்கள் டேட்டா எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ChatGPT போட்டு ப்ராம்ப்ட்டை போட்டு ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ChatGPTயோட யூஐ இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு. நான் என்னோடய ப்ராம்ப்ட்டை கொடுத்த உடனே அது டிபிஐ ஹிட் பண்ணது பார்த்தீங்களா, அது எப்படி ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகும்னா அதுக்கு பேர் தான் பேக் எண்டு. இந்த பேக் எண்ட் வந்து டிபிஐ ஹிட் பண்ணிவிட்டு திருப்பியும் இது வந்து டேட்டா கொடுக்கும், அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே வந்து செப்பரேட் மாடியூல்ஸ் ஆக்சுவலி. ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பனன்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு காம்பனன்ட். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது ஒரு காம்பனன்ட், பேக் எண்ட் அப்படிங்கிறது ஒரு காம்பனன்ட், டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு காம்பனன்ட் ஆக்சுவலி. இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இது மட்டும் தான் காம்பனன்ட் சொல்கிறேன். இப்போ எனக்கு பேக் எண்டுக்குள்ளே நிறையா லேயர் இருக்கும் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆர்டர், ஃபார் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப். ஓகேவா, மைக்ரோ சர்வீசஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் சர்ச், ப்ராடக்ட் சர்ச் அப்படிங்கிறது ஒரு ஆப் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்கலாம், செக் அவுட் வேணாம், யூசர்ஸ் ஆப் ஆக்சுவல் ஃபார் லாகின்.
இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாகின் டீட்டெயில்ஸ் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ நம்ம இதையுமே ஒரு காம்பனண்ட்டாக சொல்லாமல் சொல்லக்கூடாது. அதான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரண்ட் ஹண்ட் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட், பேக் ஹண்ட் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட், டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. இப்போ இந்த பேக் ஹண்டுக்குள்ளே எனக்கு 3 அப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று ஆர்டர் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, ப்ராடக்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, யூசர் ஆப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3ஐயும் நம்ம வந்து காம்பனண்ட்டாக சொல்லாமல் சொல்லக்கூடாது. சொல்லுங்கள் பார்ப்போம். Those are microservices. Yes, correct. Okay, good. Microservices தான். பட் மை கொஸ்டின் இஸ் இது வந்து ஒரு காம்பனண்ட்டாக சொல்லாமல் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நம்ம மேஜராக ஒரு காம்பனண்ட்னு சொல்லிட்டோம். அதுக்குள்ளே வர இந்த 3மே காம்பனண்ட் வருமா வராதா? எனி ஐடியா கைஸ்? நோ யூ திங்க்? ஓகே விஷ்ணு, ஃபைன். யா, எனி அதர் answers? One or two is okay, you can help. But every day, every ticket, if you are asking the question, something fundamentally wrong. ஓகே, மற்றவங்களாம் என் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இதுவுமே நீங்கள் காம்பனண்ட்டாக சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் காம்பனண்ட் அப்படின்னா அதுக்குள்ளே இவங்களுமே ஒரு காம்பனண்ட்டாக வருவாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேக் அண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு காம்பனண்ட்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா தட் டஸ் நாட் மீன் இதுக்கு வேறு பேர் அப்படிங்கிறது தான் கிடையாது ஆக்சுவலாக. இதுக்குமே மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே ஒரு காம்பனண்ட் தான் ஆக்சுவலாக. அது உங்கள் இஷ்டம். சப் காம்பனண்ட், சப் காம்பனண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிற பேர் தான். அது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான். பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆல்சோ கால்ஸ் அ காம்பனண்ட் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் இது வேறு பேர்லாம் கிடையாது. வி கேன் கால் திஸ் ஆஸ் அ காம்பனண்ட் ஆக்சுவலி. இதில் இன்னும் ஃப்ரண்ட் எண்டில் போனீங்க அப்படின்னா இன்னும் டீப்பாக போக எல்லாத்தையுமே காம்பனண்ட்டாக சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரியாக்ட் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரியாக்ட் ஜேஸில் அதில் ஒவ்வொரு பேஜும் ஒரு காம்பனண்ட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஹோம் பேஜ் இருக்குது, எபவுட் இருக்குது, அதே போல் கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 பேஜுமே ஒரு காம்பனண்ட்டாக சொல்லுவாங்க. ஹோம் காம்பனண்ட், எபவுட் காம்பனண்ட், கான்டாக்ட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது எல்லாமே ரியாக்ட் ஜேஸில் ஏன் அப்படின்னா அது எல்லாமே ரியாக்டோட காம்பனண்ட்ஸ் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ இந்த காம்பனண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹோல் மாடியூல், அவ்வளோதான். அது காம்பனண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட் எண்ட் தான் காம்பனண்ட், பேக் எண்ட் தான் காம்பனண்ட் அப்படிங்கிறது கிடையாது ஆக்சுவலி ஹியர். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பேஜுமே டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன். இட் வில் ஆல்சோ பி கன்சிடர் அஸ் அ காம்பனண்ட் ஆக்சுவலி ஹியர். டோன்ட் திங்க் லைக் ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் அஸ் காம்பனண்ட். இப்போ டேட்டாபேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு யூசர் அப்படிங்கிற ஒரு டிபி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற டிபி இருக்குது அப்படின்னா தென் ஈச் டேட்டாபேஸ் வில் கன்சிடர் ஆஸ் அ ஈச் டிபி வில் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் அ காம்பனண்ட் ஆக்சுவலாக. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சினாரியோ ஆக்சுவலி. ஸோ டோன்ட் திங்க் லைக் ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் மட்டும் தான் காம்பனண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஃபைன். நவ் கம்மிங் பேக் டு திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி இது எல்லாமே வி கேன் சே லைக் ஒரு டாப் ஹையர் லெவல் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலி, ஹை லெவல் டயக்ராம் ஆக்சுவலி. ஓகேவா? காம்பனண்ட். ஸோ இதுக்குள்ளேயும் எகைன் யூ கேன் ஹேவ் அதர் காம்பனண்ட்ஸ் ஆல்சோ. தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன். நீங்கள் ஸ்மால் அப்ளிகேஷனாக உங்களுக்கு இவ்வளோ பெருசாக தேவை கிடையாது. பட் பிகர் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் ஆஸ் வெல் அஸ் அதுக்குள்ளே இருக்க சப் காம்பனண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும் ஆக்சுவலி, அவங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டெப்ளாய்மெண்ட் டயக்ராம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேர் இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கு பேர் டெவாப்ஸ்னு சொல்லுவாங்க. டெவாப்ஸ். ஓகேவா? இந்த டெவாப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன், விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது டெப்ளாய்மெண்ட் டயக்ராம். ஜென்ரலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் சே லைக் ஜென்கின்ஸ் இருக்குது, கிட்டப் ஆக்ஷன்ஸ் இருக்குது, டேரெக்டாக மேனுவலாக டெப்ளாய் பண்ணுறது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே வச்சுட்டு நீங்கள் எப்படி டெப்ளாய் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் டெப்ளாய்மெண்ட் டயக்ராம் ஆக்சுவலாக. ஸோ ஹவு சாஃப்ட்வேர் இஸ் டெப்ளாய்ட் அந்த ஹார்ட்வேர், எக்ஸாம்பிள் ப்ரௌசர், வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், பர்பஸ் எக்ஸ்பிளைன் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெப்ளாய்மெண்ட் டயக்ராம் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. உங்கள் சாஃப்ட்வேரை எப்படி நீங்கள் டெப்ளாய்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. எஸ், இந்த டெப்ளாய்மெண்ட்டில் யாருக்காவது டவுட் இருக்குது ஆக்சுவலாக? ஜென்கின்ஸ், கிட்டப் ரொம்ப பாப்புலராக இருக்கிற டூல்ஸ் ஆக்சுவலாக. இதில் இன்னொன்று இருக்குது குபர்னெட்டிஸ், டாக்கர். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெப்ளாய்மெண்ட்டுக்கான யூஸ் பண்ணுற டூல்ஸ் ஆக்சுவலி ஹியர். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ்?
ஓகே, ஆல் கிளியர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தேவைப்பட்டால் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது மட்டுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் டெவாப்ஸ் மட்டும் படிக்கிறாங்க. எனக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியல ஆக்சுவலாக. பட் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டெப்ளாய்மெண்ட் பண்ணும்போது ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த GitHub தான் ஆக்சுவலாக. ஸோ சாரி, மிஸ்டேக். இந்த GitHub அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை வெர்ஷனாக மெயின்டைன் பண்ணி அது எப்போ வேணால் தேவைப்பட்டு அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த GitHub அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் அப்ளிகேஷன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதை நீங்கள் முக்கியமாக படிச்சுக்கோங்க ஆக்சுவலாக. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கடைசியில் பார்ப்போம் ஆக்சுவலாக. மேபி ஒரு 12:30க்கு மேலே இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறது ரியல் டைமாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆக்சுவலாக. ஓகேவா? சர்வரில் எப்படி டெப்ளாய் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் ரியல் டைமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். கடைசி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை பற்றிலாம் பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக. நான் நோட் பண்ணிக்கிறேன். இதில் யாராவது ஜென்கின்ஸ், GitHub அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது? சார் GitHubல பைப்லைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓ, பண்ணியிருக்கீங்களா? GitHub ஆக்ஷன்ஸ் வச்சு கரெக்டாக? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே, ஃபைன், ஷூர். எந்த லாங்குவேஜுக்கு? ஜாவாவா இல்லை HTML அந்த மாதிரி ஏதாவது? ஜாவாக்கா? ஓகே, குட் குட். இது டெப்ளாய் பண்ணிங்களா? சும்மா ஜஸ்ட் பைப்லைன் மட்டும் கிரியேட் பண்ணிங்களா? எதில் டெப்ளாய் பண்ணீங்க? AWS அந்த மாதிரியா இல்லை? AWSலையும் டெப்ளாய் பண்ண சொல்லி கொடுத்தாங்க சார். ஓகே ஓகே, குட். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கா? கரெக்டு தான். ஓகே, குட். ஓகே guys, fine. So yes, so now we will go for this. எப்படி இந்த UML டயக்ராமை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆக்சுவலாக ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டயக்ராம். ஒரு நிமிஷம். Let me take one simple example. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் ஐ ஹவ் மெயின்லி ஃபார் 4 கிளாஸஸ் ஆக்சுவலி. பர்சன், அட்ரஸ், ஸ்டூடெண்ட் அண்ட் ப்ரொஃபஸர் ஆக்சுவலி. இந்த உள்ளுக்குள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களோட ஆட்ரிபியூட்ஸ் ஆக்சுவலி. we can say ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வேரியபிள்ஸ். ஜென்ரலாக நம்ம டயக்ராம் பேஸ் பண்ணி சொல்லும்போது வில் சே ஆட்ரிபியூட்ஸ். ஸோ பர்சனுக்குள்ளே ஐம் யூசிங் அ நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ். நேம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறாங்க, ஃபோன் நம்பரை ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறாங்க. அது டிபெண்ட்ஸ், நீங்கள் லாங் இன்டாவோ இல்லை வேறு மாதிரி வச்சாலும் ஓகே தான், டிபெண்ட்ஸ் ஆக்சுவலாக. இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக தான் வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா they are having a street, city, state, postal code and country. all these things they are having. and validate output as label அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க ஆக்சுவலி. அண்ட் ஸ்டூடெண்ட் நம்பர், ஆவரேஜ் மார்க் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறாங்க. ப்ரொஃபஸர் யாரோட ப்ரொஃபஸர் அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே மெயின்லி ஃபார் கிளாஸ் டயக்ராம். ஓகே, இதை வந்து நீங்கள் டிபியோட கனெக்ட் பண்ணக்கூடாது. டிபியில் அப்படி இருக்குது, அது அப்படியே தூக்கி டயக்ராம் வச்சுக்கலாமா? அப்படியே வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ நீங்கள் அதுக்கு செப்பரேட் டயக்ராம் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலி நீங்கள் வந்து. ஓகே, ஸோ இது எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. டிபி டயக்ராம், ER டயக்ராம் தனியாக இருக்கும், இந்த UML டயக்ராம் அப்படிங்கிறது தனியாக தான் இருக்கும் ஆக்சுவலி. ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மெயின்லி ஃபார் கிளாஸ் டயக்ராம் ஆக்சுவலி. சார் சொல்லுங்கள். சார் இந்த UML டயக்ராமில் வந்து இந்த ஆக்டிவிட்டி, ஸ்டேட், காம்பனன்ட் டிப்ளாய்மெண்ட்னா எப்படி யூஸ் ஆகுது? ஓகே, இந்த இது இந்த கிளாஸ் டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, இது என்ன சொல்கிறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த கிளாஸ் டயக்ராம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுனா உங்கள் ஃப்ளோ ஆஃப் த அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் எப்படி டேட்டா போகுது, டிபிலேருந்து எப்படி பேக் எண்ட் டிபிலேருந்து எப்படி டேட்டா போகுது, ப்ளஸ் ஒவ்வொரு ரெக்வஸ்ட் வரும்போது எப்படி நான் ஆத்தென்டிகேஷன் பண்ண போனேன் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவிட்டி டயக்ராம் வரும் ஆக்சுவலாக. யூ வில் டெல் யூ ஆக்சுவலி. ஸோ இந்த டயக்ராம் எல்லாமே அந்தந்த சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக. ஓகேவா? இது மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது ஆக்சுவலாக. இது மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிறேன், அதில் வந்து லாகினே கிடையாது அப்படின்னா உங்களுக்கு அந்த லாகின் அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு வராது ஆக்சுவலாக. விச் மீன்ஸ் ஒன்று சொல்கிறேன். இந்த ஸ்டெப் எடுத்துக்கோங்க.
இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் 1 ஆக்சுவலாக ஸ்டெப் 1ல் அவர் என்னென்னா இது ஒரு காமன் கான்செப்ட் ஆக்சுவலி ஹியர். இந்த ஸ்டெப் 1ல் வந்துட்டு யூசர் வந்து இன்புட் கொடுக்குறாங்க. இது சக்ஸஸாக இருந்தால் இங்கே வரும், ஃபெயிலியராக இருந்தால் இங்கே போகும். இன்கேஸ் சக்ஸஸாக இருந்ததுன்னா ஸ்டெப் 3ல் வந்துட்டு எகெயின் இட் வில் கன்சிடர் அஸ் இட் வில் கோ ஃபார் ஸ்டெப் 4.1 4.2 டிபெண்ட்ஸ் ஆன் த யூசர் ஆக்ஷன் ஆக்சுவலி ஹியர். இது போகும். ஸோ இது வந்து ஃப்ளோ ஆக்சுவலி ஹியர். இது வந்து ஆக்டிவிட்டி டயக்ராம் ஆக்சுவலி ஓகேவா. இந்த ஆக்டிவிட்டி டயக்ராமுக்கும் இந்த கிளாஸ் டயக்ராமுக்கும் கனெக்ஷன் கிடையாது. இது எல்லாமே ஃபுல் ஆக்டிவிட்டி டயக்ராம் ஆக்சுவலி ஹியர். உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டயக்ராம் இது எல்லாமே ஒரே டயக்ராம் கிடையாது ஆக்சுவலி ஓகேவா. இது எல்லாமே நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான டயக்ராம். இது எல்லாமே உங்கள் ப்ராஜெக்டில் எப்படி இந்த டேட்டா ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் ஆக்சுவலி ஹியர். இது எனி டவுட்ஸ்? நோ சார். ஓகே ஃபைன். ஸோ இந்த டயக்ராம் எல்லாமே டிபெண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ஓகேவா. இதுக்கு கனெக்ஷன்லாம் கிடையாது ஆக்சுவலி. ஸோ இந்த டயக்ராம் அப்படிங்கிறது டேட்டா ஃப்ளோ ஆகிறது, இந்த டயக்ராம் அப்படிங்கிறது ஜாவா கிளாஸ் எப்படி நீங்கள் இன்டர்னலாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஆக்சுவலி ஹியர். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன் கோ ஃபார் ஸ்டேட் நீங்கள் கேட்ட மாதிரி அதுக்கு போகிறேன் நான். I will go for deployment diagram also. இதை எடுத்துக்கோங்க. ஒரு நோட் அப்படிங்கிறது ஒரு சர்வர் ஆக்சுவலி ஹியர். ஸோ இது கேச்சிங் சர்வர் லோக்கல் நெட்வொர்க்கு பிரைமரி சர்வர் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே ஒரு டெப்ளாய்மெண்ட்டோட கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஜென்ரலாக காலேஜஸ் ஸ்கூல்லேயும் நம்ம காலேஜில் இந்த மாதிரி சின்ன ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம், ஒரு சர்வரில் போட்டுரும், நமக்கு அவ்வளோ அந்த டெப்ளாய்மெண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். பட் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் ஒவ்வொரு டெப்ளாய்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் சர்வர்ஸில் டெப்ளாய் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, விச் இஸ் கால்டு பிரைமரி சர்வர் அண்ட் செகண்டரி சர்வர் ஆக்சுவலி ஹியர். ஸோ ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஆல்வேஸ் கோஸ் டு த பிரைமரி சர்வர். இன்கேஸ் பிரைமரி ஒர்க் ஆகலை அப்படின்னா இட் கோஸ் டு த செகண்டரி சர்வர் ஆக்சுவலி ஹியர். ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. இது புரியுதா? இது என்ன ரீசனுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ரீசனால் பிரைமரி சர்வர் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா என்டையர் பிஸ்னஸே ஸ்டாப் ஆகும் ஆக்சுவலாக. கரெக்டாக அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் தே வில் ஹேவ் அ செகண்டரி சர்வர் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெப்ளாய் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே டெப்ளாய்மெண்ட்டு இந்த ரெண்டு சர்வருக்கும் சேர்ந்து தான் போகும் ஓகேவா. மெயினாக இது தான். பட் இது ஒர்க் ஆகலைன்னா இட் கோ ஃபார் த செகண்டரி. பட் இன்கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் போகும்போது இதுக்கு மட்டும் போகாது, இதுக்கும் சேர்ந்து தான் போகும் ஆக்சுவலாக. இதுக்கு பேர் தான் டெப்ளாய்மெண்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. இதில் ஏதாவது புரிஞ்சுது உங்களுக்கு? ஆர் யூ கேஸ் ஓகே ஆர் ஐ வில் ஹேவ் டு எக்ஸ்பிளைன்? நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் ஆக்சுவலாக. நம்ம இந்தியன் ஆர்பிஐ இருக்குல்ல, ஆர்பிஐ பேங்க்ஸ் இன் இந்தியா, அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நீங்கள் யாராவது ஒர்க் பண்ணால் கேட்டு பாருங்கள். நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 சர்வர் வச்சுருப்பாங்க ஓகேவா. இதில் ஒரு ரூல் என்னென்னா ஒரு சர்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சர்வர் ஷுட் பி இன் நார்த் இந்தியா ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனதர் சர்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் சவுத் இந்தியா. இது ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், யாருக்கா தெரியுமா? Any idea? All banks should have 2 servers. Why? No idea va? For security. How come? Security na ஒரு இடத்துல தான் இருக்கணும், மல்டிபிள் இடத்துல இருந்தால் இப்படி செக்யூரிட்டியாக இருக்கும். சார் அவைலபிலிட்டியா? அவைலபிலிட்டி இல்லைங்க ஆக்சுவலாக. அவைலபிள் ஓகே. இது எல்லாமே ஒரு சர்வர் தான் ரெக்வஸ்ட் போகும், விச் மீன்ஸ் இது வந்து ப்ரைமரி சர்வராக இருக்கும். ப்ரைமரி இது வந்து உங்களுக்கு செகண்டரியாக இருக்கும் ஆக்சுவலாக. மேபி ஃபஸ்ட்டு 6 months இப்படி வச்சுக்கோங்க, எப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு 6 months பேக்கப் பர்பஸ் ஓகே. அது லைக் யா லக்ஷ்மண் கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்ட் ஆக்சுவலாக. லைக் எனி டிசாஸ்டர் ஹேப்பன் அது கரெக்டு. அதே போல் பேக்கப் பர்பஸ் ஆக்சுவலாக. இது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் ஆக்சுவலி.
ஓகேவா. டிசாஸ்டர் ஹேப்பன்ஸ், இது ஒரு முக்கியமான ஆன்சர் ஆக்சுவலாக. இது அவங்க சொல்லிக்கிறது கரெக்டு. பட் மற்ற பாயிண்ட்டும் இருக்குது, விச் மீன்ஸ் பேக்கப் ஆகும் இருக்கும். ஓகே, இது 2 பாயிண்ட்டுமே கரெக்ட் ஆக்சுவலாக ஹியர். இது 2 தான் கரெக்டான ஆன்சர் ஆக்சுவலி. ஓகேவா, ஃபைன். இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 6 months இந்த ஃபஸ்ட் சர்வர் நார்த் இந்தியாவில் இருக்கிறது ப்ரைமரி சர்வராக இருக்கும். செகண்ட் 6 month இது ப்ரைமரியாக இருக்கும். அது ஏன்னு பார்ப்போம், சொல்லுங்கள் பார்ப்போம். செகண்ட் 6 months இது ப்ரைமரியாக இருக்கும். இது செகண்ட் சர்வர் ப்ரைமரியாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு செகண்டரியாக மாறிடும். ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இருக்கும்போது செகண்டு ப்ரைமரியாக மாறிடும் ஆக்சுவலாக. சர்வர் நாட் ஒர்க்கிங், சர்வர் மேனேஜ், யா திட்ஸ் ஆல்சோ கரெக்ட் ஆக்சுவலாக. திலீபனோட கரெக்ட் ஆன்சர் ஆக்சுவலி ஹியர். எஸ், திலீபன் கௌஷிக் 2 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. யா, திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆக்சுவலி ஹியர். ஓகே, இதில் ஓகே இந்த கொஷின் ஓகே. இந்த தேர்டு கொஷினுக்கான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஃபஸ்ட்டு 6 months இந்த சர்வர் ப்ரைமரியாக இருக்கும், செகண்ட் சர்வர் செகண்டரியாக மாறும். இது எப்போ ப்ரைமரியாக இருக்கோ இது செகண்டரியாக மாறிடும் ஆக்சுவலாக ஹியர். இது உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எதுக்காக இது சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெப்ளாய்மெண்ட் டயக்ராம் நீங்கள் கேட்டிங்கல்ல, அப்புறம் பார்த்தோம் ஆக்சுவலாக இந்த டெப்ளாய்மெண்ட் டயக்ராம் அப்படிங்கிறது இது எதுக்காக யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. லெட் மீ க்ளோஸ் ஆல் த விண்டோ ஒன் செகண்ட். இந்த டெப்ளாய்மெண்ட் டயக்ராம் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் 2 சர்வர் வச்சுருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளியராக இருக்கணும். ஒரு சர்வர் கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் இருக்கணும், செகண்ட் சர்வர் சவுத் இந்தியாவில் இருக்கணும். நீங்கள் 2 சர்வரையும் ஒரே இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சர்வர் கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் இருக்கணும், கண்டிப்பாக சவுத் இந்தியாவிலே ஒரு சர்வர் இருக்கணும், 2 இதுலேயும் சிங்க் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி டைமில் இது மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஏதோ ஒரு எர்த்குவேக் வருது அப்படின்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற அந்த சர்வர் ஒர்க் ஆகும். இல்லை சவுத் இந்தியாவில் எர்த்குவேக் வருது அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருக்கிற சர்வர் வந்து ஒர்க் ஆகும். இன்னொன்று வந்து பேக்கப் ஆகும். சம்டைம்ஸ் ஏதோ கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சர்வர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இது ஃபுல்லாக ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு வந்து ஏன் இதை 6 months ப்ரைமரியாகவும் இது 6 months செகண்டரியாகவும் இது 6 months ப்ரைமரியாகவும் 6 months செகண்டரியாக வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் 6 months இது ஒர்க் ஆகும்போது ஓகே இந்த சர்வர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 6 months இங்கே போவாங்க. இங்கே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மாற்றி யூஸ் பண்ணும்போது என்னென்னா 2 இடத்துலையுமே கரெக்டான சர்வர் இருக்குது, கரெக்டான லோடு இருக்குது, 2மே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக மானிட்டர்டு பை ஆர்பிஐ ஆக்சுவலி. ஃபைன். இப்போ இந்த மாதிரி இடத்துல எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போவுமே இந்த பேங்க்கில் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்ரி வீக் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் சே சாட்டர்டே நைட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து 12 to 1 AM ஓகேவா, அப்போ தான் டெப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க, அப்போ தான் பண்ணுவாங்க. எவ்ரி வீக் சாட்டர்டே நைட் 12 to if needed டக்குன்னுலாம் போகாது. எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டெப்ளாய்மெண்ட் பண்ணணும், புது ஃபீச்சர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்ரி வீக் சாட்டர்டே நைட் 12 o'clockலேருந்து 1 o'clock தான் நைட் ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ அந்த டைமில் டெப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த டெப்ளாய்மெண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா டெப்ளாய்மெண்ட்டில் இந்த சர்வருக்கும் டைரெக்டாகவே போய் டெப்ளாய் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாம் எப்படி ஆகும்னா இந்த டெப்ளாய்மெண்ட் டயக்ராம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிருந்தால் மட்டும்தான் இதை ஃபுல்லாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். டெப்ளாய்மெண்ட் டயக்ராமே இல்லாமல் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்சுவலி ஓகேவா. இந்த இடத்துல தான் உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் டயக்ராம் அப்படிங்கிறது தேவைப்படும். நீங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட்டில் உங்கள் லோக்கலில் சர்வர் ரன் பண்ணிவிட்டு அதை அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெப்ளாய்மெண்ட் டயக்ராம் தேவைப்படாது ஓகேவா. நீங்கள் ரியல் டைம் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த டெப்ளாய்மெண்ட் டயக்ராம் அப்படிங்கிறது தேவைப்படும் ஆக்சுவலி. புரிஞ்சுதா உங்களுக்கு? எனி டவுட்ஸ் இதில்? எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஓகேவா. ஸோ ஐ திங்க் அந்த கீர்த்தனை கேட்ட டெப்ளாய்மெண்ட்டோட கொஸ்டின் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. Okay, good. Yes, sir. Thank you. Fine. Okay. இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? வேறு ஏதாவது சின்ன டவுட்ஸ் ஏதாவது? ஃபைன் தானே? இந்த இதை நான் பிபிடியில் ஆட் பண்ணிடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.
ஓகே கேஸ் ஃபைனா. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் டைம் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கான்செப்டாக தேவைப்படும். ஜஸ்ட் சிம்பிள் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் நார்மலாக ஏதோ பண்ணிட்டு போயிடலாம். பட் இது மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ வென் டு யூஸ் திஸ் ஹியூமன் டயக்ராம், எந்த இடத்துல இது நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா ஹியூமன் யூஸ்ஃபுல் பிஃபோர் டெவலப்மெண்ட். நான் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் முன்னாடியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. டியூரிங் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன், ஆஃப்டர் டெவலப்மெண்ட், டாக்குமெண்டேஷன் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான ஸ்டெப் ஆக்சுவலி. ஸோ பிஃபோர் டெவலப்மெண்ட்டு என்ன சிஸ்டம் பிளான் பண்ண போகிறீங்க, டியூரிங் டெவலப்மெண்ட் எப்படி கம்யூனிகேஷன் பண்ண போகிறீங்க, ஆஃப்டர் டெவலப்மெண்ட் என்னென்ன டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்டு பை மெயினாக யாருக்கு வேணும் அப்படின்னா டெவலப்பர்ஸ், சிஸ்டம் ஆர்கிடெக்ட்ஸ், டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஒன்று என்ன சொல்கிறதா இருந்தால் ஹியூமன் டயக்ராம் இஸ் ஸ்டாண்டர்டைஸ் விஷுவல் மாடலிங் டெக்னிக் யூஸ் டு represent structure, behavior and interactions within a software system actually here. Okay, so இதான் மெயின் கான்செப்ட் ஆக்சுவலி ஹியர். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை அப்படின்னா we can go for the real time application. ரியல் டைம் அப்ளிகேஷன் எப்படி நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி அந்த ஃப்ளோ போகுது, இந்த கோடில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி ஹியர். Shall we go for the real time Java applications? Yes sir. Sure, one second, let me open my application. Thank you. One second, let me open it. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் அப்ளிகேஷனுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்காக க்ரியேட் பண்ணது. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஜாவா அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஷுட் ஹேவ் அ கண்ட்ரோலர். நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா we should have a controller, service and layer actually, which means controller, service, next வந்து பார்த்திங்க அப்படின்னா repository, next வந்து பார்த்திங்க அப்படின்னா we should have a DTO layer actually. கரெக்டாக? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜாவா அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஆக்சுவலாக. கண்ட்ரோலர் அப்படிங்கிறது மெயினாக என்னென்னு சொல்லுங்கள் இப்போ யாருக்கா தெரிஞ்சா, இஃப் யூ வாண்ட். repository and DTO. Yes, controller is mainly for handling API request. Okay, handling the request actually here. Handling the request as well as and the response actually here. Correct? Service அப்படிங்கிறது any idea? Service, why service, what happened, anything? Yeah, business logic. Good. To write the business logic. Okay, correct, super. Repository அப்படிங்கிறது any idea? Good. Repository. Database கூட connect Database operations. Database. Okay, database operations. Okay, good. DTO அப்படிங்கிறது Attribute declaration, sir. yeah, okay. DTO what stands for? DTO stands for any idea இருக்கா? entity. Okay, DTO ஓட abbreviation என்ன சொல்லுங்க பாப்போம். Entity. DTO stands for, what is the meaning? Data transfer object. Okay, what is the meaning of that? Any idea? இந்த data transfer object bring எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? Why?
டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் எதாவது ஓகே அது ஓகே. எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக? அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்? எது ஐடியா? It is used as a database. What is meaning a use as a database? Any idea? It use yes database. No. இது ப்ராப்பரான ஆன்சர். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஆக்சுவலாக சொல்லுங்கள் பார்ப்போம். டு ஸ்டோர் த டேட்டா இன் டிக்ளேர்ட் ஆப்ஜெக்ட். ஓகே ஃபைன். Any other answers? Hide sensitive data? No, not like that. அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே யா, எனி அதர் ஆன்சர்ஸ்? எனி அதர் ஆன்சர்ஸ்? நோவா. பிட்வீன் கண்ட்ரோலர் சர்வீஸ் ரெபாசிட்டரி. ஓகே ஹரிணி பிரபா, குட் ஆன்சர் ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஆக்சுவலி. ஸ்டோரிங் அண்ட் ஹேண்ட்லிங் டேட்டா. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆக்சுவலி. ஃபார் ஓஆர்எம், யா, நாட் ஓன்லி ஃபார் ஓஆர்எம். ஓஆர்எம் கூட கிடையாது, நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மெயினாக என்னென்னு பார்த்துருவோம் நம்ம. ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் இந்த ஹரிணிங்க கொடுத்துருக்காங்க, அவங்க ஆன்சர் கரெக்ட் ஆக்சுவலாக இதில். அண்டு இது ஓகே. ஃபார் ஓஆர்எம் அப்படிங்கிறது கரெக்டாக தான் ஆக்சுவலாக. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. நீங்கள் ரியல் டைமாக அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என் கண்ட்ரோலில் ஒரு டேட்டா வருது அப்படின்னா, அது சர்வீஸ்க்கு கொடுத்துட்டு சர்வீஸ்லேருந்து டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. அந்த ரெஸ்பான்ஸை நம்ம டிடிஓ கிளாஸ் வச்சு தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த கண்ட்ரோலர் அண்ட் சர்வீஸ் ஆக்சுவலி. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸோ யாராக இருந்தாலுமே இந்த என்டிட்டி கிளாஸ் இருக்குல்ல, என்டிட்டி கிளாஸஸ், இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிடிஓ கிளாஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? என்டிட்டியும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த என்டிட்டி கிளாஸும் டிடிஓவும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிடிஓவை என்டிட்டி கிளாஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதே போல் என்டிட்டியை டிடிஓவை யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. டிடிஓ இஸ் டிஃப்ரெண்ட், என்டிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், பட் போத் வில் ஹேவ் த சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். இது புரியுதா? ரெண்டுக்குமே ஒரே ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்கும். பட் என்டிட்டி கிளாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ டேட்டாபேஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ அப்போ இதையுமே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. போத் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ என்டிட்டி அப்படிங்கிறது மெயினாக சர்வீஸில் மட்டும்தான் இருக்கும், அதை கண்ட்ரோலருக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அது மெயின் ஆர்கிடெக்சர் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களோட ப்ராப்பர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ கண்ட்ரோலர், சர்வீஸ், ரெபாசிட்டரி, என்டிட்டி, டிடிஓ. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு லாகின் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஏபிஐ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், ஜாவாவில் ஃபஸ்ட்டு லாகின் அப்படிங்கிற கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுவோம். இந்த கண்ட்ரோலருக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ரெக்வஸ்ட் பாடி யூஸ் பண்ணுவோம். அந்த ரெக்வஸ்ட் பாடிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம @UST ரெக்வஸ்ட் பாடி லாகின் கொடுப்போம் நம்ம. கரெக்டாக? இந்த லாகின்கிற கிளாஸுக்குள்ளே நம்ம என்னென்ன கொடுப்போம், நம்ம லாகின்ங்கிற கிளாஸுக்குள்ளே நம்ம என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா, இமெயில் அட்ரஸ் இதை கொடுத்துக்கோ. நான் இமெயில் மட்டும் கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே பாஸ்வேர்டு ஆக்சுவலாக. கரெக்டாக? இப்படி கொடுப்போம் நம்ம. கரெக்டாக? ஐ ஹோப் யூ கைஸ் ஓகே. நவ் இந்த லாகின் தான் இங்கே வரும். இந்த லாகின்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாகின் சர்வீஸ் ஆக்சுவலி ஹியர். கரெக்டாக? இந்த லாகின் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லாகின் சர்வீஸ்க்குள்ளே நான் ஸ்ட்ரிங் இமெயில், ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேலிடேட். கரெக்டாக? இந்த வேலிடேட் அப்படிங்கிறது என்னோட லாகின் ரெபாசிட்டரிக்குள்ளே போகும் ஆக்சுவலாக. மேபி யூசர் ரெபாசிட்டரி வச்சுக்கோங்களேன். யூசர் ரெபாசிட்டரியில் போயிட்டு டாட் வேலிடேட் அப்படிங்கிற கொரியில் வந்து என்னோட இமெயிலையும் பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன். இந்த பாஸ்வேர்டில் எனக்கு வந்து ஆப்ஷனலில் ரிட்டன் ஆகும். ஜாவா ஆப்ஷனல் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல தான் உங்களோட டிடிஓ கிளாஸ் வரும் ஆக்சுவலாக. உங்கள் டிடிஓ கிளாஸ் அப்படிங்கிறது நீங்கள் மேபி லாகின் டிடிஓ அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா பேர் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். பட் ஜென்ரலாக ஒரு மீனிங்ஃபுல் நேம் இருக்கிறது பெஸ்ட் ஆக்சுவலாக. இந்த லாகின் டிடிஓவில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட மெசேஜ், நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறீங்க, இது வந்து எரர் மெசேஜாகவும் இருக்கலாம் அல்லது உங்களோட சக்ஸஸ் மெசேஜாகவும் இருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இன்கேஸ் இஃப் சக்ஸஸ் அப்படின்னா உங்கள் லாகின் டிடிஓவில் இங்கே இருக்கா டாட் மெசேஜில் வந்துட்டு ஈக்குவல் டு சக்ஸஸ். எல்ஸ் வந்து
உங்கள் லாகின் டிடிஓவில் மெசேஜ் ஈக்குவல் டு ஃபெயிலியர் ஆக்சுவலி. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே இந்த சர்வீஸ் கிளாஸில் இருந்து ரிட்டர்ன் லாகின் டிடிஓ ஆப்ஜெக்ட் இப்படி தான் வரும் ஆக்சுவலாக உங்களுக்கு. இது புரியுதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் எப்போவுமே உங்கள் என்டிட்டியை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, எப்போவுமே லாகின் டிடிஓ ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணணும். நீங்கள் டிடிஓ ஆப்ஜெக்ட் லாகின் டிடிஓ ஆப்ஜெக்ட் ஆக்சுவலி ஹியர். இது புரிஞ்சுதா? ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு தான் நம்ம இந்த லாகின் டிடிஓ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிப்போம். ஒரே நிமிஷம், மை சிஸ்டம் இஸ் ஹேங்கிங். ஸ்க்ரீன் விசிபிளாக தானே இருக்குது ஆக்சுவலாக. கேன் யூ ஹியர் மீ கைஸ்? சார் ஓகே ஃபைன், ஷூர், ஓகே. அப்போ ஓகே ஃபைன். இப்போ இந்த எக்லிப்ஸ்க்குள்ள வாங்களேன். இந்த எக்லிப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் டேரெக்டாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் ஷுட் பி ப்ராப்பர் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலாக. ஸோ வாட் இஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல என்னோடய ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜூம் பண்ணவா இல்லை ஓகே தானே ஆக்சுவலாக உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ திங்க் நீங்கள் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இன்டெலிஜ் யூஸ் பண்ணுறீங்களா கேட்கணும்னு நினச்சேன். அக்கார்டிங்லி ஐ வில் யூஸ் யூஸ் எக்லிப்ஸ் ஆர் யூஸ் இன்டெலிஜென்ஸ் சார். இன்டெலிஜேவா? ஓகே, let me open IntelliJ. Yeah, Shan. Yeah, can you hear me? ஓகே. ஸோ இப்போ இது ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இது என்னோட பழைய அப்ளிகேஷன் அப்படி யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் எப்படி நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் வந்துடும். இது டிஃபால்ட்டாகவே இருக்கும் ஆக்சுவலாக. உங்களோட மெயின் பேக்கேஜை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும் அது கரெக்டாக. ஸோ இப்போ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் பூட்டோட மெயின் கோர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு எதில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ போய்ட்டு இந்த இதில் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் நேம் எப்போவுமே ஸ்மாலாக தான் இருக்கும். ஜாவாவில் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், கண்ட்ரோலர். இது ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஆக்சுவலாக. அதே போல் இந்த பேக்கேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோலர் போய்ட்டு இதில் வந்து சர்வீஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கேஜில் போய்ட்டு ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணிக்கலாம், ரெப்போன் க்ரியேட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். பட் மேக் ஷூர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்மாலில் தான் இருக்கணும். ரெப்போ போய்ட்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் கண்ட்ரோலர் ரெபாசிட்ரி அண்ட் வந்து DTO அண்ட் என்டிட்டி ஆக்சுவலி கரெக்டாக. என்டிட்டின்னு க்ரியேட் பண்ணுவாங்க, ஒரு சில மாடலும் க்ரியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி க்ரியேட் பண்ணிக்கோங்க என்டிட்டி. ஓகேவா? ஸோ கண்ட்ரோலர், DTO, என்டிட்டி, ரெப்போ, சர்வீஸ் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனோட பேசிக் ப்ராஜெக்ட் ஃப்ளோ ஆக்சுவலி ஹியர். ஸோ இதில் உங்களுக்கு ஓகேவா இந்த ஆர்கிடெக்சரில்? ஸோ உங்களோட கண்ட்ரோலர் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும், என்டிட்டி எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஓகே, ரெபாசிட்ரி எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும், சர்வீஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் கண்ட்ரோலர் கிளாஸ் நேம் எப்போவுமே உங்களுக்கு கேபிட்டலாக ஸ்டார்ட் ஆகும். யூசர் கண்ட்ரோலர், என்டிட்டி அடுத்த சர்வீஸ் தான் வரும். கண்ட்ரோலருக்கு அடுத்து சர்வீஸ் லேயர் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் சர்வீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட யூசர் என்டிட்டி. ஸோ யூசர் என்டிட்டின்னு க்ரியேட் பண்ணாலும் ஓகே, என்டிட்டி அப்படின்னா யூசர்னு க்ரியேட் பண்ணாலும் ஓகே, யூசர் மாடல்லாம் க்ரியேட் பண்ணாலும் ஓகே ஆக்சுவலாக. இது எல்லாமே அவங்க தான். ரெபாசிட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ரெபாசிட்ரி. ஸோ யூசர் ரெபாசிட்ரி, மேக் ஷூர் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கேபிட்டல், யூசர் ரெபாசிட்ரி. ஓகேவா? அப்புறம் DTO. இந்த DTO உங்களுக்கு தேவை. DTO வந்து இப்படி தான் இருக்குன்னு கிடையாது, டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட். நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணலாம், யூசர் க்ரியேட் பண்ணலாம், ஜென்ரலாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் ஆக்சுவலாக. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாகின்காக லாகின் DTOன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். DTOன்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேறு யூசர் DTO, யூசர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூசர் DTO இதுமாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஆர்கிடெக்சர். இந்த கண்ட்ரோலரில் போய்ட்டு இப்போ நான் வந்து @ கண்ட்ரோலர் ரெஸ்ட் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். க்ரியேட் பண்ணிட்டேன்னா
ஸோ உங்களுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷனோ ஆர் நீங்கள் ஆட்டோவேரோ போட்டுக்கோங்க. நீங்கள் ஆக்சுவலி இதில் வந்து நான் ஆட்டோவேர் அப்படிங்கிறது போட்டுக்கிறேன் இப்போதைக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்காக. உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி இன்ஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த இதில் போய்ட்டு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு டிடிஓ வேணும். கரெக்டாக நமக்கு என்ன டிடிஓ அப்படின்னா லாகின் ரெக்வஸ்ட். ஸோ டிடிஓ போட நேம் என்ன இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் லாகின் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். லாகின் ரெக்வஸ்ட் REQUEST. இதில் முக்கியம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளியராக சொல்கிறேன். இந்த கிளாஸ் அப்படிங்கிறது மெயின்லி ஃபார் லாகின் ரெக்வஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறதுக்காக லாகின் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக கரெக்டாக இந்த லாகின் ரெக்வஸ்ட்டு தான் உங்களோட கண்ட்ரோலரில் இங்கே வரும். ரெக்வஸ்ட் பாடி லாகின் ரெக்வஸ்ட் லாகின் ஆக்சுவலி இது புரியுதா உங்களுக்கு? ஓகேவா. இப்போ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளியராக. ஓகே இது வந்து ஒரு கண்ட்ரோலர் கிளாஸு, ஏன்னா யூசர் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சார் யூசர் கண்ட்ரோலர்னு இருக்குது. ப்ளஸ் வந்து லாகின் அப்படிங்கிற மெத்தட் ஆக்சுவலாக மெயின்லி ஃபார் லாகின்காக. ரெக்வஸ்ட் பாடி அப்படிங்கிறது நம்ம இங்கே ரெக்வஸ்ட் பாடி ரிசீவ் பண்ணிக்கிறோம். லாகின் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்னோட கிளாஸ் நேம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக. இதையும் கூட நீங்கள் லாகின் ரெக்வஸ்ட்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. QUEST ஓகேவா. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், என்னோட லாகின் சர்வீஸை கால் பண்ண போகிறோம். சார் இங்கே மிஸ்டேக் பண்ணணும். லாகின் சர்வீஸ் சாரி யூசர் சர்வீஸ் ஆக்சுவலி மேக் ஷூர் இந்த நேம்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும். நீங்கள் இது என்ன ரீசனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோடய யூசர் சர்வீஸ் நான் போய்க்கிறேன். என்னோடய யூசர் சர்வீஸ் டாட் லாகின் க்ரியேட் பண்ணேன். ஓகே இதை நான் எதுவும் க்ரியேட் பண்ணல. ஆஸ் யூஷுவல் சர்வீஸ்க்கு நம்ம சர்வீஸ் அனடேஷன் கொடுத்துருப்போம் நம்ம. கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல லாகின் கொடுத்துட்டு இதில் நீங்கள் பூலியன் ரிட்டர்ன் பண்ணாலும் ஓகே, இல்லை லாகின் டிடிஓ ரிட்டர்ன் பண்ணாலும் ஓகே. லாகின் டிடிஓ ஏற்கனவே வச்சுருக்கோம், நான் இதையே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பப்ளிக் லாகின் டிடிஓ ஆக்சுவலி. ஓகேவா. ஸோ இதை இன்புட் வந்து ஐ வில் கோ ஃபார் த லாகின் ரெக்வஸ்ட். நான் வந்து நீங்கள் தனித்தனியாக கொடுத்தாலும் ஓகே, நான் இது வந்து லாகின் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்னோடய ரெபாஸ்ட்ரி. ஸோ ரெபாஸ்ட்ரிக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் எதுவும் க்ரியேட் பண்ணேன், நான் டேட்டா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதில் வந்து நீங்கள் லாகின் ரெக்வஸ்ட் டாட் கெட் இதுக்குள்ளே எதுவுமே இல்லையா? ஓகே இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரிங் இமெயில் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கான ஆட்டோவேர் நான் இது ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ யூசர் சர்வீஸில் கெட் இமெயில் லாகின் ரெக்வஸ்ட் டாட் கெட் பாஸ்வேர்ட் ஆக்சுவலி புரியுதா. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணலாம், அது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஸோ என்னோடய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட இதெல்லாம் நான் ஆப்ஷனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் ஆப்ஷனல் இது நான் கொடுக்கல, ஹேண்ட்லிங் ஆப்ஷனல் போட்டுக்கிறேன், நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்லிங் ஆப்ஷனல். ஸோ இஃப் சக்ஸஸ் அப்படின்னா வாட் ஐ வில் டூ, ஐ வில் யூஸ் லாகின் டிடிஓ. லாகின் டிடிஓ ஈக்குவல் டு நியூ லாகின் டிடிஓ. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்குள்ளே போட்டிங்கன்னா நான் எதுவுமே வைக்கல. இங்கே நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் மெசேஜ் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி. ஸோ யூசர் ஐடிக்கு நான் லாங் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஐடி வைக்கிறேன், உங்களுக்கு எது வேணுமே வச்சுக்கோங்க. லாங் கொடுக்குறேன். இப்போ இந்த டிடிஓவை தான் நான் வந்து என்னோடய சர்வீஸில் யூஸ் பண்ண போகிறேன் ஆக்சுவலி. ஓகேவா. அதுக்கு எப்படின்னா லாகின் என்னோடய ஆப்ஜெக்ட் நேம் டாட் சக்ஸஸாக இருக்காங்க அப்படின்னா என்னோட யூசர் ஐடி எடுத்துக்க முடியும் நான். கரெக்டாக ஓகே நான் இது க்ரியேட் பண்ணலையா. ஸோ டிடிஓ டாட் செட் ஐடி. இந்த ஐடி அப்படிங்கிறது என்னோட யூசர் ஐடி ஆக்சுவலி கரெக்டாக. ஸோ ஐடி வரும். இது ஆக்சுவலாக நான் ஒன்று ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னோட செட் மெசேஜ். இந்த மெசேஜ் நம்ம என்ன கொடுப்போம் கண்டிப்பாக, இட் ஷுட் பி லாகின் சக்ஸஸ். கரெக்டாக. CCS. இதே எல்ஸ் கண்டிஷன் என்ன வரும் நம்மளுக்கு, கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ரீசன். கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுவோம், ஐடி வராது. ஸோ அப்போ நான் இதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே எரர் வை லாகின் அந்த மாதிரி கொடுத்துருவோம் நம்ம ஆக்சுவலாக. இது ஒரு ஃபுல் ஃப்ளோ ஆக்சுவலி. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ப்ராப்பரான கண்ட்ரோலர் இருக்கும், டிடிஓ இருக்கும், என்டிட்டி இருக்கும், ரெபாசிட்டரி இருக்கும், சர்வீஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதை இன்னொரு ஆட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போ அடுத்து இன்னொரு கண்ட்ரோலர் வேணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் கண்ட்ரோலர், டீச்சர் சர்வீஸ், டீச்சர் ரெபாசிட்டரி அண்ட் டீச்சர் டியூ. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டீச்சர் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே ஃப்ளோ தான். நீங்கள் இதுக்காக புது கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர், டீச்சர் கண்ட்ரோலர். இன்கேஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தால் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கண்ட்ரோலருக்குள்ளே இந்த கண்ட்ரோலர் பேக்கேஜுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் செப்பரேட் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு இன்கேஸ் எனக்கு ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரே நிறைய கிளாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் இதுக்குள்ளே பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ போய்ட்டு பேக்கேஜ் போய்ட்டு ஸ்டூடெண்ட் கண்ட்ரோல், சாரி பேக்கேஜ் நம்ம எப்போவுமே வந்து இதில் தான் இருக்கணும், ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் அப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அப்போ ஸ்டூடெண்ட்டோட கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வருவாங்க. அதே போல் டீச்சர்ஸ் கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஆக்சுவலி டீச்சர் சாரி ஸ்மால் it's already added actually. See, you go to the PID and tell you. So whatever the student related classes will come into this space, teacher related come to this space actually here. அதே போல் டிடிஓ நீங்கள் எப்படி வச்சாலும் ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்டிட்டிக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் டேரெக்டாக வச்சாலும் வச்சுக்கலாம். ரெபாசிட்டரிக்கு நீங்கள் டீச்சர் ரெபாசிட்டரி, ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி வச்சுக்கலாம், புது பேக்கேஜ் க்ரியேட் பண்ணலாம் வச்சுக்கலாம். ஆக்சுவலி சர்வீஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி ஹியர். ஸோ இங்கேருந்து உங்கள் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஃபைலில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுப்பீங்க. இந்த கனெக்ஷன் எங்கே போய் டேட்டா கொடுக்கணும்னா உங்களோட மைசிக்குள்ளே போய் கனெக்ஷன் பண்ணும். ஓகே, மைசிக்குள்ளே போய் கனெக்ட் பண்ணணும். உங்கள் மைசிக்குள்ளேருந்து நீங்கள் டேட்டாவை என்ன பண்ணுவோம், க்ரெட் ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். ரெப்போ இஸ் நார்மல் கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ரெப்போ கண்டிப்பாக இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். சாரி, இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன். ஒரு சில டைமில் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுவோம், சாரி கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில டைமில் நம்ம வந்து ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன் ஆக்சுவலி. ஒரு சில ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவோம்னா ஜேடிபிசி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ரெபாசிட்டரி வந்து கிளாஸாக மாறிடும். இந்த மாதிரி ஜேபி யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும் ஆக்சுவலி. யுவர் கரெக்ட். டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் யாருக்கா டவுட் இருக்கா? பட் பேஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோலர், டிடிஓ, என்டிட்டி, ரெபாசிட்டரி, சர்வீஸ் இப்படி தான் வரும் ஆக்சுவலாக இது. ஓகே, இதில் ஏதாவது டவுட், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் தட் யூ கைஸ் வாண்ட் டு ஆஸ்க்? கிளியர். ஓகே, தேங்க்யூ. Yeah, I think someone wants to ask. Okay, thank you, Lakshman. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் அடிஷனல் பேக்கேஜ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். எப்படி சார் எப்போ கண்ட்ரோல் வச்சுக்கலாம்னு சொல்றீங்க? ஓகே, இல்லை உங்கள் வாய்ஸ் ஒழுங்கு கேட்கல ஆக்சுவலாக. திருப்பி சொல்லுங்கள். அடிஷனல் சார் இப்போ கேட்குதா சார்? கேட்குது. சொல்லுங்கள். சார் அடிஷனல் பேக்கேஜ் வந்து கண்ட்ரோலர் ரெப்போர்ட்லாம் வச்சுக்கலாம்னு சொல்றீங்க சார். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாமா சார்? ஓகே, அதெல்லாம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் எதுவுமே இல்லை. இந்த அடிஷனல் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இந்த அடிஷனல் பேக்கேஜ் அப்படிங்கிறது கண்ட்ரோலருக்கும் ரெபாசிட்டரிக்கும் சொல்கிறேனே, சர்வீஸ்க்கும் என்டிட்டிக்கு டிடிஓ வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. டெஃபினட்டாக வச்சுக்கலாம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆக்சுவலி. இட்ஸ் ஆல். பட் ஒன் திங் என்னென்னா அந்த பேக்கேஜஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். இப்போ நான் சர்வீஸ்னு ஒரு பேக்கேஜ் அடிஷனல் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணேன், இட் ஷுட் கம் ஹியர் ஒன்லி. அது கொண்டு போய் நீங்கள் வேறு இடத்துல க்ரியேட் பண்ணக்கூடாது. கண்ட்ரோலர் அப்படிங்கிறது இதுக்குள்ளே தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ அது மட்டும் நீங்கள் வேறு இடத்துல க்ரியேட் பண்ணுறது கரெக்டாக இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இப்போ லாகின் டிடிஓக்கு எனக்கு லாகின்குள்ளே நிறைய டிடிஓ வருது அப்படின்னா அந்த லாகின் டிடிஓன்னு ஒரு பேக்கேஜ் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன கிளாஸ் வேணுமோ அதை பற்றி போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஓகே தான், ஃபைன் தான். ஓகே, ஃபைன். எஸ், டிபி கனெக்ஷன்ஸில் யாருக்காவது டவுட் இருக்கா? அது நம்ம கேன் வி கோ ஆர்? ஓகே, ஃபைன். ஐ திங்க் ஆல் கிளியர். இந்த கோர்ஸ் முடியுமே என்னோட கிட்டப் அக்கௌண்ட் கொடுக்குறேன். என்னோட கிட்டப் அக்கௌண்ட் நிறைய ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் பப்ளிக்காக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டிபி அக்கௌண்ட்ஸ் வேணுமானோ, டிபி கனெக்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அது எல்லாமே அதில் இருக்கும். மேபி இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் தட் ஆக்சுவலி ஹியர். இருங்க, நான் எப்போயே கொடுத்துறேன், டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ கிட்டப் ஆக்ஷன்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஆக்சுவலி. ஓகேவா? இது நீங்கள் தேவைப்பட்டால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சேட்டில் இந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஐ திங்க்
இட் வில் பி அக்சசபிள். இதை நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் இது யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? இது ஸ்ப்ரிங் பூட்டோட அப்ளிகேஷன். அதே போல் இங்கே நிறைய பேர் எத்தனை பேர் ரியாக்ட் கற்றுட்ருக்கீங்க ஆக்சுவலி? ரியாக்ட் யாராவது? ஓகே, அப்படி ரியாக்ட் யாராவது கற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ட் பற்றின எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரியாக்ட் வந்து உங்களோட பேக்னோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது தேவைப்பட்ட இது யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ ரியாக்ட் டு ஜாவா நான் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஏபிள் டு ரெஃபர் திஸ் ஆக்சுவலி ஹியர். ஃபைன். ஸோ எஸ், வேறு ஏதாவது எக்ஸ்கியூஸ் மீ ஆர்கிடெக்சர் டயக்ராம் ஏதாவது டவுட் இருக்கா? நான் இன்னொரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஹாப்பி ஃப்ளோ ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம வி கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன். சின்ன சின்ன ஆர்கிடெக்சர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? ஆல் ஃபைன், குட், தேங்க்யூ. சார் அந்த கண்ட்ரோலர் சர்வீஸ் மட்டும் 1 செகண்ட் சொல்லுங்க. அது எப்படி கால் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களா இல்லை எப்படி கால் பண்ணுறது? ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் இந்த கண்ட்ரோலர் வச்சுக்கிறேன். இந்த கண்ட்ரோலருக்கு அனோட்டேஷன் வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டோம் நம்ம. இப்போ இந்த கண்ட்ரோலரில் நம்ம சர்வீஸ் கால் பண்ணுறதுக்கு ஜாவாவில் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை கால் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். பட் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஜெக்ஷன், அதுக்கு வந்து ஆட்டோவேர்னு சொல்லி கொடுப்போம் நம்ம ஆக்சுவலாக. இந்த ஆட்டோவேர் அப்படிங்கிறது என்னோட கிளாஸ் நேம் ப்ளஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கண்ட்ரோலருக்குள்ளே இந்த மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. இந்த ரெக்வஸ்ட் பாடி அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ரெக்வஸ்ட் பாடி ப்ளஸ் லாகின் ரெக்வஸ்ட்டு, இது என்னோட ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக. இப்போ இதை கால் பண்ணுறது என்னென்னா என்னோட லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்னோட லாகின் ரெக்வஸ்ட் இருக்கா, லாகின் ரெக்வஸ்ட் டாட் ஓகே லாகின் ரெக்வஸ்ட் கொடுத்தாலே போதும். ஏன் லாகின் ரெக்வஸ்ட் கொடுத்தா போதும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த சர்வீஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன், ரெஸ்பான்ஸில் சாரி பேராமீட்டரில் லாகின் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ கண்ட்ரோலர்லேருந்து டைரெக்டாக அப்படி கொடுத்தாலே போதும் நமக்கு, அவ்வளோதான். ஃபைனா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க கேட்டால் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. எப்போவுமே கண்ட்ரோலரில் கண்டிப்பாக நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதுக்குள்ளே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆல்வேஸ் யூஸ் ட்ரை அண்ட் எக்ஸப்ஷன், ட்ரை அண்ட் எக்ஸப்ஷன், ட்ரை கேட்ச் சாரி ஏடிசிஹெச். ஐ வாஸ் ஒர்க், நான் பைத்தானில் இப்போ கேட்டால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், டக்குன்னு ஞாபகம் அதான் இல்லை. எக்ஸப்ஷன் ஸோ கேட்ச். ஓகேவா? ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நான் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இது மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த எரர் வந்தாலும் இதில் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, நீங்கள் எல்லாம் கோடில் பார்த்துருப்பீங்க. ரெஸ்ட் ஏபிஐயில் 200 அப்படிங்கிறது நமக்கு சக்ஸஸ். கரெக்டாக வி கேன் சே 200 அப்படிங்கிறதுல 2 2ல் ஸ்டார்ட் பண்ணுற எந்த ஸ்டேட்டஸ் கோடும் அது வந்து சக்ஸஸ் ஆக்சுவலாக. சிஓசிசிஎஸ் சக்ஸஸ் ஆக்சுவலி. ஸோ அதே போல் 4 and 5 4 ஆர் 5 அதாவது 4 தான் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 400லேருந்து 499 வரைக்கும், 500லேருந்து 599 வரைக்கும், இது எல்லாமே நமக்கு ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் கூட ஆக்சுவலி. ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு சக்ஸஸாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே. இந்த ஓகேக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அதை கொடுத்துடலாம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் என்ன வருது நமக்கு, லாகின் டீட்டோ. கரெக்டாக நம்ம அங்கே தான் கொடுத்துருப்போம். ஐ திங்க் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாகின் டீட்டோ தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து நான் இங்கே கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இது டேரெக்டாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எதில் போகும் அப்படின்னா 200 ஸ்டேட்ஸ்குள்ளே போயிடும். டன். ஹவ் டு கனெக்ட் MySQL டேட்டாபேஸ். சூப்பர். இது எரர் சினாரியோ. கரெக்டாக இந்த எரருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பில்டுன்னு நினைக்கிறேன் பேட் ரெக்வஸ்ட் கொடுத்து இது கொடுத்துக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக எதில் போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 400ல் போகும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரெஸ் இருக்காது, ஏன்னா ரெஸ் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த இதில் ஆப்ஜெக்ட் பில்ட் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ லாகின் டிடிஓ ஈக்குவல் டு நியூ லாகின் டிடிஓ இங்கே கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல போட்டு டிடிஓ டாட் செட் மெசேஜ். இதில் வந்து உங்களோட எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மேபி நான் எரர்னு கொடுத்துட்டு இதில் அப்பன் பண்ணிக்கிறேன். டாட் கெட் மெசேஜ். இந்த இடத்துல வந்து உங்களோட டிடிஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? இதை கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, பட் பேசிக்காக கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக. ஐ திங்க் இட் நான் அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன். கரெக்டா? ஓகே, ஐ திங்க் ஷி இஸ் குட். ஓகே, ஹரி கால் பண்ணியிருக்காங்க. ஹரிஸ். So he is asking about how to connect the MySQL database to IntelliJ.
இது எனக்கு புரியல. இது நீங்கள் ஜாவோட கனெக்ட் பண்ணுமா இன்டெலிஜோட கனெக்ட் பண்ணுமா ஆக்சுவலாக? எனி ஐடியா ஹரிஸ்? அந்த கொஷின் கொஞ்சம் புரியல. ஓகே, எனி அதர் கொஷின்ஸ் யாராவது கேட்க ட்ரை பண்ணுமா? ஓகே ஃபைன். ஸோ அந்த கொஸ்டினை ரீஃப்ரெஷ் பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன்ல பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் டயக்ராம் பண்ண அப்ளிகேஷன் எப்படி ரொம்ப கனெக்ட் டு ஜாவா ஆக்சுவலாக. ஓகேவா ஃபைன். ஓகே, ஹரிஸ் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு, அது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரே நிமிஷம். அப்ளிகேஷன் எஸ் கரெக்ட், மிஸ்டர் பிரவீன்குமார் சொல்லிட்டார் அவர். ஓகே, ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், டிபியூஆர்எல். கரெக்டாக இதுதான் நமக்கு வேணும். கரெக்டாக உங்களுக்கு எந்த டேட்டாபேஸாக இருந்தாலும் நமக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் வேணும் நமக்கு. இது கரெக்டாக. தென் டிபியூஆர்எல் ப்ளஸ் வந்து உங்களோட டிபியோட நேம் ஆக்சுவலி. கரெக்ட். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைசிக்கோனா ஜென்ரலாக ரூட் அப்படிங்கிற யூஸ் நேம் இருக்கும், பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், டிபி அப்படிங்கிறது லோக்கல் ஹோஸ்ட் நான் வச்சுக்கிறேன். தேவைப்பட்டால் வேறு ஏதாவது ஏடபிள்யூஎஸ் அப்படின்னா அது எல்லாமே தனியாக இருக்கும். 3306 அப்படின்னு சொல்லியிருக்கும். டிபியோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நான் வந்து டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன், டெஸ்ட் டிபின்னு வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருக்கா இந்த இடத்துல கொடுக்கணும் நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஃபார் டிபி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 ப்ராப்பர்ட்டி வரும். டாக்குமெண்டேஷனே கொடுத்துருப்பாங்க அவங்க. இங்கே இருக்கா, இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி உங்களோட டேட்டாபேஸில் போய்க்கோங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. உங்கள் டேட்டாபேஸ் நேம் இந்த இதுலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டேட்டாபேஸ் நேம் நீங்கள் ஏற்கனவே டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ டெஸ்ட் டிபி. யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களோட யூசர் நேம், ரூட், பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களோட பாஸ்வேர்ட், அப்டேட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன கொடுத்துக்கோங்க ஆக்சுவலி. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிபியோட கனெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்டைல். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸ்ப்ரிங் பூட்டில் இதை மட்டும் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபைலில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடும். அவ்வளோதான், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த டிஃப்ரென்ஸில் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாமக்ஸாமில் போய்ட்டு நீங்கள் ஜேபி டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஜேபி டிஃப்ரென்ஸி மிஸ் ஆகுது. ஜேபி டிஃப்ரென்ஸையும் எந்த டேட்டாபேஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கான டிரைவர் ஆக்சுவலாக அது ரெண்டுமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜேபிஏ டிஃபரன்சி ப்ளஸ் வந்து டிபி டிரைவர் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் மைசிக்கோலோ டிரைவர், ஆர்க்கோல் டிரைவர் அதை மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இது. ஓகேவா, அவ்வளோதான். எஸ், எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஓகே, தேங்க்யூ. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள், எதாவது டவுட்னா என்ன சொல்லுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் வீக். ஓகே, தேங்க்யூ. ஓகே கேஸ், இப்போ நான் உங்களுக்கு ரியல் டைம் அப்ளிகேஷன் காட்டுறேன், எப்படி வந்து டிசைன் பண்ணாமல் குப்பை மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பைத்தானில் பண்ண அப்ளிகேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி இன்டர்வியூ கொஸ்டினாக ஒர்க் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணது ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக நாங்கள் பண்ணுறது டெவலப் பண்ணிட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு ஐடி வேணும்னு சொன்னாங்க, அதை ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ்லாம் ஷோ பண்ணணும்னு சொன்னாங்க, அதை ஷோ பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. அப்புறம் அட்மின் வேணும்னு சொன்னாங்க, அட்மின் ஷோ பண்ணிட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒரு காமனான ஆத்தென்டிகேஷன் வேணும்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்தது ஆக்சுவலி. என்ன பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு அப்ளிகேஷனில் எனக்கு அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா அட்மின்க்கும் இந்த இடத்துல மட்டும்தான் ரவுட்டர் வேணும்னு சொன்னாங்க, அதாவது அந்த ஆத்தென்டிகேஷன். அப்போ இதுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எரர் வர ஆரம்பிச்சது. ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாதனால வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம் வெரி காம்ப்ளிகேட்டட் ஆக்சுவலி. ப்ராப்பராக சிஸ்டம் டிசைன் இல்லாமல் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணாங்க. இதில் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோட் கமெண்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஏஐயோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோட் ஆக்சுவலி கேர். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணிவிட்டு அப்படி இப்படி தட்டி போயிட்டுருக்கு ஆக்சுவலி கேர். ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ரெக்யர்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் டிசைனுக்குள்ளே போக முடியும். டிசைன் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கோடிங்கில் போக முடியும். ரெக்யர்மெண்ட்டே ஆன் த ஆட்ஹாக் பேசிஸில் ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை டிசைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ப்ளஸ் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இது பார்த்தீங்கன்னா ரவுட்டர் இத்தனை இருக்கும்.
சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து இங்கெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிபியோட இதை இங்கேயே எழுதியிருப்போம். நாங்கள் அது எழுதக்கூடாது ஆக்சுவலாக. இட்ஸ் வெரி வெரி பேட் ப்ராக்டிஸ். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிபியோட கிளாஸை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. பட் இங்கே ஏன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு வழி இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, கிளியர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் டக்குன்னு பண்ணிட்டு நாங்கள் ஆக்சுவலி. எப்போவுமே உங்களோட டிபி கனெக்ஷன் எப்போவுமே சர்வீஸ்க்குள்ளே தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரவுட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஃபைல் இருக்குது, சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இதிலே கிளியராக தெரிஞ்சிடும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒழுங்கான ஆர்கிடெக்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பைத்தானில் பண்ண அப்ளிகேஷன், ரொம்ப பேட் ஆர்கிடெக்சருக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. அதுக்காக சொல்கிறேன் நான் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். எஸ், எனி அதர் கொஸ்டின்ஸ் யூ கைஸ் வாண்ட் டு ஆஸ்க்? ஓகேவா? ஓகே, இப்போ நான் இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் எல்லாம் ஜாவாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஜாவா அப்ளிகேஷன் நம்ம பண்ணோம்ல. ஸோ இந்த ஜாவா அப்ளிகேஷனில் இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபைலில் MySQL கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அப்ளிகேஷன்லேருந்து கேன் ஏபிள் டு கனெக்ட் அனதர் MongoDB. இப்போ நான் வந்து MySQL கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதில் அப்படியே MongoDB கனெக்ட் பண்ண முடியுமா? ஓகே, ஷூர். எனி ஐடியா? எனக்கு ஏற்கனவே டிபி கனெக்ட் பண்ணியாச்சு, இதில் MongoDB கனெக்ட் பண்ண முடியுமா? எனி ஐடியா? கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களோ? பண்ண முடியுமா முடியாதா இல்லை தேவையில்லையா? ஐ திங்க் வி கேன் யூஸ் இன்ஸ்டெட். ஓகே, ஐ திங்க் ஓகே. ஓகே, ஸோ டைம் இல்லை, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ த ஆன்சர் இஸ் அஃப்கோர்ஸ் எஸ். நான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் டவுட்டே இருக்காது ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே MySQL யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு நான் MongoDB கனெக்ட் பண்ணாலும் MongoDB கொடுத்தா MongoDB கனெக்ட் ஆகும், அவ்வளோதான். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து 2 டேட்டாபேஸ் 3 டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அது ஓகே தான், அதில் ஒன்றும் டவுட்லாம் இருக்காது ஆக்சுவலாக. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொன்று பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, விச் மீன்ஸ் இந்த கண்ட்ரோலர் இருக்குல்ல, இதான் வந்து ஹிட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு என்ன சொல்லிட்டீங்க. இது எப்படி ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் பண்ணுறது உங்கள் ஜாவா ஸ்கிரிப்டோட அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து என்னோடய ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் எடுக்கிறேன். இது வந்து ஒரு பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு ரியாக்ட் தெரியாது அப்படிங்கிறனால நான் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுக்கிறேன். ரியாக்ட் தெரிஞ்சது அப்படின்னா நான் ரியாக்ட் எடுக்கலாம், பட் யூ கைஸ் ஆர் நாட் குட் இன் ரியாக்ட், ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் லாகின் ஃப்ளோ. ஓகேவா? இந்த லாகின் ஃப்ளோ அப்படிங்கிறது என்னோட ஏபிஐ ஆக்சுவலி. என்னோட ஏபிஐ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா http //localhost :8080 இது ஒன்று. இதான் என்னோட ஏபிஐ ஆக்சுவலி. ஐ திங்க் உங்களுக்கு இந்த ஏபிஐ யூஆர்எல் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு கரெக்டாக. இந்த ஏபிஐ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏபிஐ ஃப்ரண்ட் எண்டில் ஏபிஐ கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா உங்களோட யூஆர்எல், நெக்ஸ்ட்டு வந்து மெத்தடு, நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா டு பாஸ், என்ன டேட்டா பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ என்னோடய யூஆர்எல் அப்படிங்கிறது இதான் என்னோடய யூஆர்எல். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன மெத்தட் அப்படிங்கிறது என்னென்ன வரும்? கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, ரைட் ஆக்சுவலாக. ஓகேவா? டேட்டா டு பாஸ் அப்படிங்கிறது என்ன டேட்டா பாஸ் பண்ண போகிறீங்க? ஜேசன் டேட்டாவா, இமேஜ் டேட்டாவா, டெக்ஸ்ட் டேட்டாவா, இல்லை இன்டிஜரா அப்படிங்கிறது ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு கூகுள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது வந்து என்னோடய யூஆர்எல் ஆக்சுவலாக. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த யூஆர்எல்லை இந்த இடத்துல அப்படியே கொடுத்துக்கோங்க. ஃபைனா, இது என்னோடய பேக்கெண்டோட யூஆர்எல் ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன மெத்தட்? கெட்டாக போஸ்ட்டாக. ஸோ டெஃபினட்டாக நான் போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ போஸ்ட்னு கொடுத்துறேன். என்ன டேட்டா பாஸ் பண்ண போகிறேன் அதை இங்கே கொடுக்கணும், நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன டேட்டா பாஸ் பண்ண போகிறீங்க? ஸோ நான் ஜேசன் டேட்டா பாஸ் பண்ண போகிறேன், அதை கொடுத்துறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஜேசன் டேட்டா என்ன டேட்டா அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். இது வந்து எந்த டேட்டாவோட டைப்பு, இது டேட்டாவோட என்ன டேட்டா பாஸ் பண்ண போகிறேன். ஜேசன் டேட்டா ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து பாஸ் பண்ணும்போது டோக்கன் யூஆர்எல் அப்படிங்கிறது கீ, இது வந்து வேல்யூ. ஐ திங்க் உங்களுக்கு கீ வேல்யூ பேர் என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் ஜேசனில். இது கீ, இது வேல்யூ ஆக்சுவலாக. அவ்வளோதான். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேக் எண்டை ஹிட் பண்ணும். இது வந்து ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக. ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணுறது.
இது வந்து ரெஸ்பான்ஸ்லேருந்து ஜேசன் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது ஆக்சுவலி. இது புரியுது உங்களுக்கு? இப்படி தான் உங்கள் ஃப்ரண்ட் எண்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரியாக்ட் பண்ணாலும் சரி, ஜாவா ஸ்கிரிப்ட் போனாலும் சரி, இதுதான் பேஸ் கான்செப்ட் ஆக்சுவலி. பட்டன் கிளிக்கில், அதாவது பட்டன் கிளிக்கில் இந்த மெத்தடை கால் பண்ணிக்கணும் ஜாவா ஸ்கிரிப்டில். அதுலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. இதில் இருக்க டவுட் இருக்கா இந்த ஃப்ரண்ட் எண்ட் இந்த பேக் எண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு? நான் கொடுத்த அந்த ரியாக்ட் கோட் கொடுத்தேன்ல, அதில் இந்த கோடு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஏபிஐலேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? இது என்னோட யூஆர்எல், இது என்னோட மெத்தடு, இது என்னோட நான் என்ன டேட்டா பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃபெச் அப்படிங்கிற மெத்தட் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. யா, எனி ரூட்ஸ் ஆல் கிளியர்? கிளியர் சார். தேங்க்யூ கீர்த்தனா. எஸ், ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ஒன்று ஸோ வி ஹேவ் அ சோஷியல் மீடியா பேஜஸ் இன் லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் எவ்ரிவேர். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. டெய்லியுமே வி ஆர் போஸ்டிங் ஜாவா போஸ்ட், ரியாக்ட் போஸ்ட் அண்ட் எவ்ரி திங். உங்கள் லிங்க்டின் வேணால் லிங்க்டினில் இருக்கும், சர்ச் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கும், வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் இருக்குது ஆக்சுவலாக. யூடியூப்லேயும் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் ஓகே வெப்சைட்டில் போய் டேட்டா அங்கேருந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டெய்லியும் கோடிங் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ திஸ் பேஜஸ் டு கெட் ரியல் டைம் அப்டேட்ஸ் ஆஃப் த கோடிங் ஆக்சுவலி ஹியர். Okay, take the screenshot if you want, or you can just ping this number, they will reply actually. This is the company number, you can get a reply actually here for all the connections actually here to get the daily coding updates in terms of Spring Boot as well as React actually here. Yes. Yeah, Vignesh sir, can you hear us? Vignesh sir? Okay. Sir, yeah, sir. Very happy, sir. Thank you. Guys, just give me feedback for this session. Let me take 2 minutes for the feedback. Okay, link share பண்ணுறீங்களா? Sir? Link share பண்ணுறீங்களா? நான் ஷேர் பண்ணுவேன் feedback link. Sir, feedback link வச்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்க சார். ஒன்று விஷயம் சார். ஓகே ஃபைன், ஷூர். இல்லை அவங்க எங்கே? ஓகே, நான் ஃபீட்பேக் லிங்க் கொடுக்குறேன். சார் ஆடியோ ஃபீட்பேக் மட்டும் போய் வாங்கலாம் சார். நம்ம ஃபீட்பேக் லிங்க் கூட நான் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தரேன் சார். ஃபைன், தட்ஸ் குட் ஆக்சுவலி, தட்ஸ் குட். நீங்கள் கொடுத்துருங்க சார், ஃபைன் தான். ஓகே சார். தேங்க்யூ. கைஸ் ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்கள் கைஸ். either in chat box or can turn your mic and you can tell. ஹலோ சார், ஐ எம் விஷ்ணு. தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களுக்கு சிஸ்டம் டிசைனில் வந்து நிறைய குழப்பம் இருந்துச்சு. அந்த ஒரு டயக்ராமும் எப்படி வரைகிறது, ஒரு இடத்துல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இப்போ அந்த ஃபீல்டில் ஒரு டோட்டலாக வந்து கிளியராக இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Thank you, Vishnu. Any other? Guys, you can post the feedback in the chat box also. Let me stop. Hello sir, I am Kirtana. This session is very useful for me because I don't know how to connect and fetch with the front end and back end. தேங்க்யூ கிருஷ்ணா. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு தான் என்னோடய ரியாக்ட் ஜேஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி டேட்டா எடுக்கிறது, அனுப்புறது எல்லாமே இருக்கும். அதில் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஆக்சுவலி. ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ. யா, thank you Shifana, thank you Regita, thank you Haris, thank you Praveen, thank you Kaushika. Okay sir. Thank you. I think the session was very wonderful, sir. Thank you for your time. Yeah, thanks for opportunity also. Now உங்களுக்கு thanks for actually. So okay sir. Thank you, fine. Yeah. Thank you so much. Thank you. We'll end the session. Okay. Thank you. Thank you so much. Thank you Sharmadi. Okay, thank you. Bye. Yeah, thank you.